சரிங்க. ஜெகதீஷ் ஐயா, ஐயா, ஆத்ம நமஸ்காரம். நமஸ்காரங்க ஐயா. நமஸ்காரங்க ஐயா. ஆரம்பிச்சிடலாங்களா? நீங்க ஆரம்பிச்சிடுங்க ஐயா. சரி. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். இன்னைக்கு ஸ்ரீ சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம் 7வது பாகம் தொடரலாம் இருக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு ஒரு முக்கியமா என்னன்னா, சாயந்தரம் 7:31க்கு மேல அமாவாசை கணக்கு ஆரம்பிச்சிருக்குது. அதனால எப்போதுமே நமக்கு சித்த வித்தையோட கணக்கு, அந்த அமாவாசை கணக்குல பௌர்ணமியில உடல் முழுவதும் நிறைஞ்சிருக்கிறத உணர முடியும். அமாவாசையில அடங்கிறத உணர முடியும். அப்படி அடங்கிறதுங்கிறது பிடரி மார்க்கமாக சென்று அடங்கும். அதாவது பிடரி கண் இயங்கிறதுக்கு அதுல நம்ம உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் அப்படிங்கிற ஒரு சின்ன கருத்தை மட்டும் இங்க சொல்லிட்டு, அந்த ஜீவகாந்த ஆற்றல் பிறிதொரு வகையில அது உணர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு, இதுவும் ஞான கல்வியில ஒரு பகுதி அப்படிங்கறதுனால இத சுருக்கமா அவங்க லேசா சொல்லியிருக்கிறேன். அப்புறம் வேற வாய்ப்பு கிடைச்சா அதை இன்னொரு நாளைக்கு அதை அதிகமா சொல்லிக்கலாம். 146ஆம் பக்கத்துல நேற்று விட்டோம். அதனால கல்விங்கிற தலைப்புல ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதை இப்ப தொடரலாம். அதனாலதான் இந்த கல்வியும் லேசா சொன்னது ஞாபகம் அமெரிக்காவிலும் இங்கிலாந்திலும் பள்ளிக்கூடத்தையே அறியாதவர்கள் கூட அறிவு நிறைந்தவர்களாய் இருக்கிறார்கள். நமது சர்வகலாசாலை பட்டதாரிகளை காட்டிலும் அதிக விஷயங்களை அறிந்தவர்களாய் இருக்கிறார்கள். ஏன் அப்படி? அவர்களுக்கு நயமான தினசரி பத்திரிகைகளின் மூலமாக விஷயங்கள் தெரிவிக்கப்படுகின்றன. இங்கிலாந்திலும் ஜப்பானிலும் அமெரிக்காவிலும் கலாசாலைகளை விட அதிக விசாலமாக பத்திரிகைகளை அறிவை பரப்புகின்றன. கவர்மெண்டாரும் மற்ற கூட்டத்தவரும் நமது தேசத்தில் சிறிது கல்வி பரவச் செய்வதற்காக நன்றி பாராட்டுவோம். அது மாத்திரம் கல்வி பரவ போதுமானதல்ல. பாமர ஜனங்கள் அறியாமையால் மூழ்கி கிடப்பதற்கும், ஸ்திரீகள் பயங்கரமான அந்தகார நிலையில் இருப்பதற்கும் நாமே காரணராகின்றோம். ஸ்திரீகளை எழுப்புங்கள், பாமர ஜன கல்வியை பரப்புங்கள். நீங்களும் எழுந்து தேச சமூகத்தையும் எழுப்புங்கள். இதற்கு நேரான குறுக்கு பாதை சுதேச பத்திரிகைகளை விருத்தி செய்வதுதான். உண்மையான உபயோகமுள்ள பத்திரிகைகளை கிளப்புங்கள். ஏற்கனவே ஏதேனும் சுதேச பாஷா பத்திரிகைகள் இருந்தால் ஸ்திரீகளுக்காகவும் பாமர ஜனங்களுக்காகவும் அவற்றை விருத்தி செய்யுங்கள். இவ்விஷயத்தில் ஏற்கனவே ஆரம்பம் செய்த 1-2 பிரயத்தனங்கள் தவறிவிட்டன போலும். ஏனெனில் மேலான பயிற்சியினுடைய மாணாக்கர்கள் சுதேச பாஷைகளை தொடக்கூட வெறுக்கின்றார்கள். தாய் பாஷைக்கு கௌரவம் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்திய சிறுவர்களது சங்கத்தின் ஆதரவில் ஹிந்தி பாஷை பத்திரிகை ஒன்று ஏற்படுத்துங்கள். சென்னைக்கு தமிழில் அல்லது தெலுங்கில் பஞ்சாபி பாஷையில் ஏற்படுத்துவது திறம். ஹிந்தி எழுத்துக்களாக இருக்கட்டும். முடிந்த வரையில் சம்ஸ்கிருத வார்த்தைகளையும் பாரசீக வார்த்தைகளையும் நீக்கிவிடுங்கள். உங்களுக்கு மாத்திரமே விளங்கக்கூடிய நடைகளை நீக்குங்கள். முழுமையும் விட்டொழியுங்கள். இயற்கையாகவே நினைப்பது போலவே எழுதிவிடுங்கள். கலாசாலை மாணக்கர்கள் சிறு வியாசங்கள் எழுதி அனுப்பலாம். நீ படிக்கும்போது உனக்கு தென்படுகின்ற மேலான மனோபாவனைகளையும் சிறந்த உணர்ச்சிகளையும் சுய பாஷையில் கூறுவதற்கு பழக்கம் செய்து கொள். இப்படி செய்வது இவ்விஷயங்களை படிப்பவருக்கு பலன் படுவதை காட்டிலும் அதிகமாகவே உங்களுக்கு பலன் கொடுக்கும். பிற திருஷ்டியில் படிப்பவர்களே பலனடைவார்கள் என்று எண்ணலாம். இந்திய பூமி ஜீவித்திருக்க வேண்டுமானால் ஸ்திரீகளுக்கு கல்வி தாராளமாக பரவ வேண்டும். உங்கள் மாகாணத்தில் ஒரு ஸ்திரியும் ஒரு எளியவனும் எழுத்து வாசனை அறியாதவர்களாக தங்கிவிட வேண்டாம். இந்த அறிவீனம் தேசத்தை விட்டு ஒளியட்டும். பத்திரிகையில் இந்தி எழுத்தை ராமன் உபயோகப்படுத்த சொல்வது ஏனென்றால் கூடிய சீக்கிரத்தில் இந்தியே தேச பொது பாஷையாக ஆகிவிடக்கூடும்.
ஸ்திரீகளையும் எளியவர்களையும் படிப்புள்ளவர்கள் ஆக்குவது உங்களுக்கு ஏற்பட்ட முக்கிய கடமையாகும். இந்த கடமையை நன்றாக செலுத்தினால் உங்களுக்கும் மேன்மை உண்டு. ஆனால் உங்களுக்கு மற்றொரு வேலை, முக்கியமாக நீங்களே எடுத்துக்கொள்ள வேண்டிய வேலை இருக்கிறதை மறக்கக்கூடாது. விவசாய பயிற்சியும் தொழிலும் எங்கே அதிகம் கிடைக்குமோ அப்படிப்பட்ட தேசங்களுக்கு சென்று அடைந்து இந்தியாவில் அந்த உபயோகமுள்ள அறிவை பரவச் செய்ய வேண்டும். அடுத்தது மதம்ங்கிற தலைப்புல சொல்றாரு. குடும்ப கடன், சமூக கடன், தேசிய கடன் என்ற இவைகளே உங்களுக்கு ஏற்பட்ட கர்மகாண்டம். அதாவது வேதத்துல கர்மகாண்டம், ஞான காண்டம்னு 2 பகுதி இருக்கு. அந்த அடிப்படையில இந்த கருத்துல அப்படி சொல்றார். எந்த கர்மாவும் கௌரவமிக்க எந்த காரியமும் இருட்டில் நடத்த முடியாது. இருளடர்ந்த பாவத்தன்மை மிகுந்த காரியங்களை இருட்டில் நடத்தலாம். பக்தி என்ற ஜுவாலையுடன் பிரகாசம் பொருந்திய ஞானமும் சேர்ந்து உன்னிடம் காப்பாற்றப்பட்டாலன்றி உன்னால் யாதொன்றும் செய்ய முடியாது. சிறிது தூரம் கூட முன்னேற முடியாது. நாள்தோறும் உங்கள் காதுகளில் இடித்து கூறப்படும் விவரங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையின் சரீரம் போலவே ஆகும். ஆத்மாவின்றி சரீரம் நிற்க முடியாது. எந்த கிளர்ச்சியையும் ஜெயம் பெறுமாறு செய்விக்கும் சக்தியானது உயிர் பெற்ற பக்தியும் ஜொலிக்கின்ற ஞானமுமேயாகும். பக்தி என்பது மகத்தானது, வாழ்க்கையை கெட்டிப்படுத்தக்கூடியது என்று காலையில் கூறுகிறார். ஒரு தேசத்தில் எவ்வளவு பலமான பக்தி நம்பிக்கை இருக்கின்றதோ அவ்வளவு வரையில் அத்தேச சரித்திரம் பயனுள்ளதாகிறது, ஆத்மசக்தி பெற்றதாகிறது, பெருமையுடையதாகிறது. அராபியர்கள் ஒரு முகமது நபி அந்த ஒரு நூற்றாண்டு இவ்வளவுதான். உலகில் ஒருவர் கண்களிலும் அகப்படாத மறைந்த மணல்வெளிகளில் ஒரு நெருப்பு பொறி விழுந்தது போல தோன்றியது. அவ்வளவுதான். மணலானது வெடிமருந்து போல் வெடித்து ஆகாய மண்டலமெல்லாம் சூழ்ந்து டெல்லி மாநகரம் முதல் கிரீனேட் வரையிலும் பற்றி கொண்டு விட்டது. அல்லாஹு அக்பர், தெய்வத்தை தவிர வேறொன்றும் கிடையாது. உண்மையில் உயர்ந்த காரியங்கள் எல்லாம் உள்ளே இருக்கும் வாக்கு கெட்டாத ஆழத்தினின்றும் உற்பத்தியாகின்றன. தெய்வ சிந்தனையில் முழுகாமலும் அரைகுறையாக தெய்வ சிந்தை நிறைந்திருந்தால் முழுமையும் அதே நிலையில் நிற்க பிரயத்தனம் செய்யாமலும் இருப்பவன் எவனோ அவன் ஜீவித்திருப்பவன் அல்லன், பிணமானவனே. இப்போ இந்த இடத்துல அடுத்த தலைப்புக்கு மாறுறாரு. அதாவது 11வது ஹிந்து மதத்தின் முற்கால நிலையும் தற்கால நிலையும் அப்படின்னு சொல்றார். இந்தியாவின் முற்கால சரித்திரத்தை ஆராய்ந்து பார்த்தால் இங்கே இருண்ட இராப்பொழுது ஏற்பட்டதற்கு காரணம் ஆதி காரணம் தனிப்பட்டு நிற்க பிரியங்கொண்டதேயாகும். எந்த தேசத்திலும் இதே காரணம்தான் ஏற்பட்டிருந்தது. இந்தியா என்ற அறைக்குள் பகல் வெளிச்சம் ஜோதி எவ்வளவு பெருமையுடன் விளங்குகிறது. ஓ, அது எனக்கு சொந்தம், என்னுடையது, எனக்கே உரித்தாகட்டும். இப்படியே கூறிக்கொண்டு நாம் கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடிக்கொண்டோம். இந்தியாவின் ஞான ஒளியை சொந்தமாக்கிக் கொள்ளும் பிரயத்தனத்தில் அந்தகாரத்தை ஏற்படுத்தி கொண்டோம். கடவுள் எந்த மனிதரையும் கௌரவப்படுத்துவதில்லை. தனமும் ஒரு தேசத்திற்கே சொந்தமல்ல. தத்துவமசி. ஒன்றுபட்ட தன்மை என்ற உணர்ச்சியை நமது வாழ்க்கையில் சேர்த்து கொள்ள மறந்துவிட்டோம். நமக்குள் பிரிவுகளும் பலகீனமும் உண்டாகிவிட்டன. தேச தலைவர்கள் எல்லோரும் ஒரு பெரிய தவறு செய்து விட்டார்கள். தன்னயம் பொருந்திய உரிமைகளை காப்பதில் அதிக கருத்து செலுத்தி தமது குழந்தைகளுக்கு சமமான தாழ்ந்த வகுப்பினர்களிடம் காட்ட வேண்டிய தன்னயமற்ற கடமைகளை மறந்து போனார்கள். எது எப்படியாயினும் ஆகட்டும், நன்றாக தூங்கியவர்கள் சுகமாக விழித்துக் கொள்கிறார்கள். இந்தியாவானது நீண்ட காலம் தூங்கிவிட்டது. தமோ குணமானது நிச்சயமாக நெருக்கின்றது பாருங்கள். மெதுவாக கிளம்பக்கூடும், ஆனால் கிளம்புவது நிச்சயம். பழைய சம்பிரதாயங்களெல்லாம் தற்காலம் ஏற்பட்டிருக்கும் மாறிய சந்தர்ப்பங்களுக்கு தகுந்தபடி தாராளமாக ஒத்து வருகின்றது. முன்னேற்றம் அடைவது என்றால் கருத்தென்ன, என்ன அம்சங்கள் அதற்கு தேவை என்றால் உருவங்களும் காரியங்களும் வெவ்வேறாக இருப்பதும்
சிரத்தையும் உணர்ச்சியும் ஒன்றாக இருப்பதுமே. இந்து சமூகத்தில் வேலையும் தொழிலும் அழகாக அணிவகுக்கப்பட்டு இருதயமும் ஆத்ம சக்தியும் ஒன்றாக விளங்கிய காலத்தில் ஜாதி பிரிவு முறை ஏற்பட்டது. ஆனால் நாளடைவில் ஆத்மாவை காட்டிலும் உருவமே பெரிதென மதிக்கப்பட்டது. தேசிய அமைப்பு மாத்திரம் காப்பாற்றப்பட்டது. இதனால் ஒழுங்கான அபிவிருத்தி கெட்டுப்போய் குழப்பம் ஏற்பட்டது. அன்பு அல்லது ஒற்றுமை பிளவுபட்டு போய் வேலைகள் கலந்து கொண்டன. ஒரு ஜாதியைச் சேர்ந்தவர் மற்ற ஜாதிகளின் தொழில்களை எடுத்துக் கொள்கிறார்கள். அப்படி இருந்தும் பூர்வீக ஜாதி உணர்ச்சி மாத்திரம் நீங்காமல் இன்னும் அதிகமாகவே இருதய ஒற்றுமையை நீக்கிக் கொண்டு வருகிறது. மேல்மட்டத்துள்ள ஜாதியை பற்றிய பிரஞை அளவுக்கு மீறி போய் உண்மையான ஆத்ம நிலையை மாயா சம்பந்தமான நாமரூப பந்தங்களினால் மூடிவிடுகின்றது கருதி பலனற்றது போல மறைந்து சுமிருதியே கொடுங்கோலாகிவிட்டது. ஆத்மாவுக்கு பதில் எழுத்து ரூபமான விதி ஓங்கிவிட்டது. விதிகளும் சம்பிரதாயங்களும் சேர்ந்த கர்ம காண்டமானது ஒரு தேச சமூகத்தின் சக்தியை சப்பி விடுகிறது. விதைகளை காப்பாற்றும் வகையில் உமியானது அவசியம் மூடியிருக்க வேண்டியது போல விதிகளும் ஒழுங்குகளும் சில காலம் வரையில் அவசியம் உதவிக்கு வேண்டியவைகளேயாம். ஆனால் சில காலத்திற்குள் மாறிவிடாவிட்டால் அவைகள் விருத்தியை கெடுத்துவிடக்கூடிய கொடுமை பொருந்தியவனாயிருக்கின்றன. அன்பிற்குரிய ஜனங்களே, மறக்காதீர்கள். விதிகளும் சுமிருதிகளும் உங்களுக்காக ஏற்பட்டவை. நீங்கள் அவைகளுக்காக ஏற்படவில்லை. நித்தியமாக உள்ள சுருதியின் உபதேசங்களை எக்காலத்திலும் எங்கேயும் பரவச் செய்யுங்கள். உங்கள் சுமிருதிகளை மாத்திரம் காலத்திற்கு தக்க அளவு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்தியாவில் நதிகள் நிலைமை மாறிவிட்டன. காடுகள் எல்லாம் சாகுபடி செய்யப்படும் நிலங்களாக மாறிவிட்டன. தேசத்தின் உருவமே மாறிவிட்டது. கவர்மெண்ட் மாறிவிட்டது. பாஷை மாறிவிட்டது. ஜனங்களது நிறம் மாறி போயிற்று. இப்படிப்பட்ட மாறும் தன்மையதான உலகில் சென்றுவிட்ட காலத்திய விதிகளையும் சம்பிரதாயங்களையும் நிலைநாட்ட பார்க்கின்றாய். முன்னே செல்ல வேண்டியவன் எப்போதும் பின்னால் பார்த்தபடியே நடந்து சென்றால் துக்கத்திற்கே ஆளாவான். அவன் ஒவ்வொரு அடியிலும் தடுமாற்றமே அடைவான். வாழ்க்கையின் அபிவிருத்தியில் பரம்பரை குணமும் சந்தர்ப்பத்தையொற்றிய நிலையும் சேர்ந்து வேலை செய்கிறது. தாழ்ந்த வகுப்பு ஜீவன்களிடம் பரம்பரை குணமே ஓங்கி நிற்கின்றது. மனிதனை மற்ற பிராணிகளினின்றும் ஸ்தாவர ஜீவன்களிலிருந்தும் பிரித்து காட்டுவது எது? சந்தர்ப்பத்தை ஒட்டிய நிலைக்கு தகுந்தபடி நிற்கும் நிலை, அதாவது கல்வி மேலோங்கி இருப்பதே அல்லவா? அழகிய சிறு குழந்தையும் நாயினது சிறு குட்டியும் சமமான அறிவீனம் படைத்தவைகளே ஆகும். சிறிய நாயானது தன் பிறப்பிலேயே தனக்கு வேண்டியதையெல்லாம் அழைத்து கொண்டு வந்து விட்டது. அதற்கு மேல் யாதொன்றையும் அடையாது. சிறு குழந்தையோ சந்தர்ப்பத்தை ஒட்டியும் கல்வியின் மூலமாகவும் உலக முழுமையும் தன் ஆளுமைக்குள் கொண்டு வந்து சேர்த்து விடக்கூடும். நீங்கள் காலத்திலும் இடத்திலும் வசிக்கின்றீர்கள். இந்தியாவின் பூர்வீக ரிஷிகளது மரபில் உதித்திருக்கிறீர்கள். ஆனால் அவர்களது காலத்தில் நீங்கள் முதலிய கண்முடியாது. இந்த மாறிய சந்தர்ப்பங்களுக்கு தகுந்தபடி நடந்து கொள்ள நீங்கள் உங்களை தகுதியுள்ளவர்களாக செய்து கொண்டாலன்றி உங்களால் தப்ப முடியாது. உங்கள் தேசத்து மிக மிக பழைய ஒளிக்கு சமமான புது ஒளியை அங்கீகாரம் செய்து கொண்டு ஜீரணித்துக் கொள்ள நீங்கள் விரும்பாமற் போனால் பிதுர்லோகத்திற்கு சென்று உங்கள் முன்னோர்களுடன் வசிக்கலாம். இங்கே ஏன் தவக்கம்? போய் வரலாம், போங்கள். உங்கள் சமஷ்டி நிலையை கெடுக்க வேண்டும் என்பது ராமனுடைய எண்ணமன்று. ஒரு செடியாவது வெளியிலுள்ள வாயு, தண்ணீர், எரு, மண் முதலியவற்றை கிரகித்துக் கொள்கிறது. அதனால் அச்செடியானது வாயுவாகவோ தண்ணீராகவோ மண்ணாகவோ ஆகிவிடுகின்றதா? இல்லை, இல்லை. அதுபோலவே நீங்களும் வெளியிலுள்ள
பதார்த்தங்களை எல்லாம் கிரகித்து ஜீரணித்துக் கொண்டு அதிலிருந்து கிடைத்த ஜீவனாகிய சாந்தி என்பது உங்கள் ஹிருதயத்தில் துடித்துக் கொண்டே விளங்கும்படி செய்யுங்கள். தேசத்தின் பொருள் நிலைகளை நன்றாக உபயோகப்படுத்துமாறு பழக்குவதே கல்வியின் நோக்கமாக இருக்க வேண்டும். ஒழுங்கான கல்வியினால் ஜனங்கள் நிலத்தை அதிக மகசூல் தரும்படி செய்ய வேண்டும். சுரங்கப் பொருள்கள் அதிகம் வெட்டி எடுக்க வேண்டும். வர்த்தகம் அதிகமாக செழிக்குமாறு செய்ய வேண்டும். தமது சரீரங்களால் அதிக சுறுசுறுப்புடன் வேலை செய்ய வேண்டும். தம் புத்தியினால் திறமாகவும் சுயமாகவும் யோசனைகள் செய்ய வேண்டும். இருதயங்களை அதிக பரிசுத்தமாக காப்பாற்ற வேண்டும். கைத்தொழில்கள் பல வகையாக செய்து வர வேண்டும். தேச சமூகத்திற்குள் ஒற்றுமை பலப்பட வேண்டும். இவைகளே கல்வியின் பயனாக வேண்டும். ஆபாசமான சண்டைகளை முதிரவிடுவதற்கு பெரிய பெரிய பிரமாணங்களை எடுத்து கூறுவதும், வாக்கியங்களின் கருத்து கெடுமாறு பூர்வீக சாஸ்திரங்களுக்கு குயுக்தியாக பொருள் காணுவதும், நமது வாழ்க்கைக்கு பயன்படாத பாடங்களை எல்லாம் படிப்பதும் கல்வி பயிற்சியாகாது. அனுபவத்திற்கு கொண்டு வர முடியாத அறிவை அடைதல் ஆத்ம சம்பந்தமான அஜீரண நோய்களை அடைந்ததாகும். மனதினிடம் ஜீரண சக்தி அறிவை அனுபவத்தில் கொண்டு வரத்தக்க பலம் என்பதே கிடையாது என பொருளாகும். மேல்நோக்காக கவனிப்பவரிடமிருந்து பலமான ஆட்சேபனைகளும் இடையூறுகளும் நேர்ந்த போதிலும் இடைவிடாத தடைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கையில் இந்துக்கள் சந்தர்ப்பங்களுக்கு தகுந்தாற்போல் நிலைமையை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டிய கல்வியை அடைந்து வருகிறார்கள் என்பது திருப்தியை தருகின்றது. முற்காலத்திய சமூக விதிகளின் கடுமை குறைந்து வருகின்றது. ஜாதி பிரிவு முறை இயற்கையில் மாறிக்கொண்டே வருகிறது. மேநாட்டு நூதன சாஸ்திர முறைகளை கண்டு பயப்படாமல் அவைகள் பிரம்ம வித்தைக்கு தோழமை கொள்கின்றதெனவே கருதுகிறார்கள். இந்துக்களின் விவாக முறையில் மிகுந்த வைதிகர்களின் தலைமையிலேயே மணமக்களின் வயதை அதிகப்படுத்தக்கூடிய விதிகளையே உண்டாக்கி வருகின்றார்கள். இந்தியாவிற்கே நூதன முறையாக ஏற்பட்ட அமைப்பினராக சாதுக்களை சொல்லலாம். நீர்நிலையின் மேல்மட்டத்தில் பாசி அடர்ந்து விடுவது போல இந்தியாவெங்கும் தற்காலம் 52 லட்சத்துக்கு குறையாமல் சாதுக்கள் நிறைந்து விட்டார்கள். அவர்களில் சிலர் உண்மையாக அழகிய தாமரை மலர் போன்றவர்களே, ஏரிக்கு பெருமையை தருபவர்களே. ஆனால் ஏராளமான கூட்டத்தார் நோயை உண்டாக்கும் அழுக்கு போன்றவர்களாய் இருக்கிறார்கள். தண்ணீரானது ஓட்டம் எடுக்கட்டும், அதாவது ஜன சமூகம் உற்சாகம் கொண்டு ஜீவநாடியை காட்டட்டும். அப்போது மேலே மூடியிருக்கும் அழுக்குகள் அழித்து கொண்டு போகப்படும். இந்திய சரித்திரத்தின் முற்கால ஸ்திதிக்கு தக்கபடி சாதுக்கள் விருத்தியானார்கள். ஆனால் இப்போது சீர்திருத்தங்கள் நடைபெற்று வருகையில் கிருகஸ்தர்களின் உணர்ச்சிகளே மாறிக்கொண்டு வருகின்றபடியால் சாதுக்களும் தம் நிலைமையை மாற்றிக்கொள்கிறார்கள். தேச சமூகத்தில் அட்டையை போல் ஒட்டிக்கொண்டு நிற்பதற்கு பதில் சாதுக்கள் இப்போது வேறொன்றும் முடியாவிட்டாலும் தேச சமூக விருட்சத்திற்கு தமது மனத்தையும் சரீரங்களையும் எருவாகவாவது உபயோகமாகும்படி செய்து வருகிறார்கள். தொழில் செய்வது கௌரவம் என்று உணர்வதும், தன்னயமற்ற சேவையே ஆத்ம பயிற்சி என்றும் இதுவரையில் கீதையை படித்த லட்சக்கணக்கான மாணவர்கள் வாய்மொழியாக கூறி வந்தார்கள். இப்போது அனுபவத்தில் முடிந்த வரையிலும் கொண்டு வருகிறார்கள். உன் கர்மாவே காரியங்களே நீ செய்யும் தெய்வ வணக்கமாக இருக்கட்டும். தன் நயத்தை எல்லாம் அறவே நீக்கிவிடு. பலனை அபேட்சிக்காதிரு. நன்மை தீமைகளை சமமாக பார். அதுவே யோகம். ஆழ்ந்த பக்தியும் கூர்மையான விவேகமும் சாதுக்களிடம் மாத்திரமல்ல, சில கிரகஸ்தர்களிடமும் காணப்படுகின்றன. இந்தியாவின் முற்கால நிலையையும் தற்கால நிலையையும் மேலாக வேணும் திறமாக அறிந்த ஒவ்வொருவருக்கும் இந்தியரில் படித்த வகுப்பினருடைய மதம் எவ்விதம் இருக்க வேண்டும் என்பது விளங்கும். அடுத்த தலைப்பு, கர்மா, அன்பு அல்லது பக்தி, பற்றின்மை. உண்மையான கர்மா அல்லது காரியத்தை உண்மையான அன்பினின்றும் உண்மையான ஞானத்தினின்றும் வேறுபடுத்த முடியாது. சுருதியின் தத்துவம் அல்லது அனுபவ வேதாந்தம் என்ன கூறுகிறது? உனது வாழ்க்கையின் ஒவ்வொரு செய்கையும், உணர்ச்சியும், எண்ணமும்
யக்ஞம் என்று கருதப்பட வேண்டும். தேவர்களுக்கு பிரதியாக விடப்பட வேண்டும். வேதாந்த பாஷையில் தேவன் என்ற வார்த்தைக்கு பொருள் பலவித இயக்கங்களும் ஜீவனும் ஒளியும் கொடுக்கின்ற சக்தி என்பதுதான். ஒவ்வொரு வித இயக்கத்திற்கும் காரணமான இந்திரியங்களின் தேவதை என்றால் ஜகத்தில் உள்ள இந்திரிய சமஷ்டி எனலாம். ஆதி ஆத்மீகம் ஆதி தெய்வீகம் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். சச்சு தேவதை என்பது சமஷ்டியின் பார்வை. இதற்கு ஆதித்யம் என்று பெயர். இதற்கு வெளி அடையாளமாக மாத்திரமே சூரியன் விளங்கும். உலகத்திற்கு கண் போன்றது சூரியன் ஆதலால் கைகளுக்கு தேவதை, கைத்தொழிலுக்கு தேவதை இந்திரன் ஆவான். இப்படியே மற்ற தேவர்களும் தேவர்களுக்கு செய்ய வேண்டிய உண்மையான யஜ்ஞமாவது என்ன எனில், தனித்தனி மனிதரது இந்திரிய காரியங்களையும் சமஷ்டி இந்திரிய காரியங்களுக்கு அர்ப்பணம் செய்வதுதான். இந்திரனுக்கு பிரதியாக்குவது என்றால் பூமியில் உள்ள கைகளை எல்லாம் ஒழுங்கு பெறச் செய்வதாகும். ஆதித்ய தேவருக்கு அர்ப்பணம் செய்வதென்றால் எல்லா சிருஷ்டியிலும் கடவுளே விளங்குகிறார் என்பதை அறிவது. எவருடைய திருஷ்டியையும் அவமதியாமல் இருப்பது. உங்கள் திருஷ்டியை ஆதித்ய திருஷ்டிக்கு அப்படியே அர்ப்பணம் செய்துவிட்டு தன்னயமெல்லாம் நீங்கும்படி செய்து சமஷ்டியாகிய ஆதித்யனே உங்கள் கண்கள் மூலமாக பிரகாசிக்குமாறு விட்டு விடுதல். பிரகஸ்பதிக்கு ஊழியம் செய்வது என்றால் எனது அறிவை தேச பொதுவிற்காக அர்ப்பணம் செய்தல். அதாவது தேசத்தவர்களிடமின்றும் நான் தனிப்பட்டவன் அல்ல என்ற உணர்ச்சியை உண்டாக்கி கொள்வது. எனக்கென்று பிரத்யேகமான நன்மையை கருதாமல் ஜனங்களின் நன்மையுடன் கலந்து கொண்டு அவர்களுடைய ஆனந்தத்தில் முழுகி விடுவது. சுருக்கி சொல்வோமானால் யக்ஞம் என்பது அனுபவத்தில் காரிய ரூபத்தில் அந்நியனையும் தனக்கு சமமாகவே கருதல் என்று பொருள்படும். எனது சிறிய அகந்தை சமஷ்டியில் கலந்து விடுவதாகும். தன்னயத்தை தேடும் அகத்தை சிலுவையில் அறைந்துவிட்டு சமஷ்டி ஜீவனாகிய ஆத்மாவை அனுபவத்திற்கு எழுப்புதல். இக்காரியத்தில் ஒரு பக்கம் பக்தி என்றும் மற்றொரு பக்கம் ஞானம் என்றும் சாதாரணமாக கூறப்படும். இவ்வித அனுபவம் பூர்த்தியானால் தத்துவமசியின் ஆனந்த நிலைமையை அறிகிறான். இது இவர் சொல்றது இப்போ சுவாமி விவேகானந்தர் நடைமுறை வேதாந்தம் அப்படின்னு சொல்றது மாதிரி நமக்கு தெளிவா நல்லா விளங்குகிறது. தொடர்கிறது. 159ஆம் பக்கத்துல போயிட்டு இருக்கிறோம். நீ ஒரு தேச பக்தனாக விரும்புகிறாயா? உன் தேசத்துடனும் தேச ஜனங்களுடனும் ஒன்றுபட்டு நின்றுவிடு. அவர்களுடன் ஐக்கிய தன்மையை அனுபவத்திற்கு கொண்டு வா. உன்னையும் உன் தேச சமூகத்தையும் பிரித்து கொண்டு உனது தனித்த வேஷ்டியானது மெல்லிய கண்ணாடி போல கூட குறுக்கிடாதிருக்கட்டும். உத்தம குணம் பொருந்திய ஆத்ம தீரனாக நின்று உன் தேசத்தின் நிமித்தம் உன் ஜீவனையும் துறக்க சித்தமாக நில். சிறிய அகந்தை துறந்துவிட்டு தேச சமஷ்டியுடன் கலந்து கொண்டு எதை உணர்ந்தாலும் உன் தேசமும் கூட உணரும். நீ முன் சென்றால் தேசமும் பின்தொடரும். திடமாக இருந்தாயானால் தேசத்தவர்களும் திடமாக இருப்பார்கள். உனது பலம் அவர்களிடம் பரவிவிடும். நான் இந்திய சமூகம் என்ற உணர்ச்சி உண்டாகட்டும். பாரத பூமியே எனது சரீரம் என்ற உணர்ச்சி எனக்கு உண்டாகட்டும். காமரின் முனையே பாதங்கள், ஹிமாசலமே எனது தலை. என் தலை மயிரினின்றும் கங்கா நதி உற்பத்தியாகிறது. தலை மயிரினின்றும் பிரம்மபுத்திர நதியும் இந்து நதியும் கிளம்புகின்றன. விந்திய பர்வதங்களே என் இடுப்பை சுற்றி பிணைக்கப்பட்டிருக்கின்றன. கோரமண்டல் என்ற கருமணற் கடலோரம் எனது வலதுகால், மலையாள பக்கமே எனது இடதுகால். நானே இந்திய பூமி முழுமையும் கிழக்கும் மேற்கும் எனது இரு கரங்களாகும். இக்கரங்களை வீசி நான் மனித வர்க்கத்தையே அணைத்துக் கொள்கிறேன். என் அன்பு உலகெங்கும் பரவுகின்றது. என் சரீரத்தின் அமைப்பு இவ்விதம் இருக்கின்றது. நின்று கொண்டு எட்டிய மட்டிலும் நெடுந்தூரம் நோக்குகின்றது. ஆனால் எனது ஆத்மனே எல்லாவற்றிற்கும் ஆத்மனாக இருக்கின்றது. நான் நடக்கும் போதும் உணரும் போதும் பேசும் போதும் இந்தியாவே அக்காரியங்களை செய்வதாக தோன்றுகிறது. நானே இந்தியன், நானே சங்கரன், நானே சிவன். இதுவே தேச அபிமானத்தின் மேலான அனுபவம். இதுவே அனுபவ வேதாந்தம்.
சாந்தி, சாந்தி, சாந்தி அப்படின்னு முடிச்சிடுறாரு. 160வது பக்கம். அடுத்தது 161வது பக்கம் 12வது எண்ணிக்கை போட்டு யக்ஞம் செய்வதின் ரகசியம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் தலைப்பு. பழைய கால வழக்கப்படி அப்படின்னு ஆரம்பிக்குது. நமக்கு இன்னைக்கு நேரம் இருக்குது. இருந்தாலும் இன்னைக்கு இந்த அமாவாசையை முன்னிட்டு இது தொடர்ந்தா ரொம்ப பக்கங்கள் இருக்குது. அந்த யக்ஞம்ங்கிற தலைப்புல ஆரம்பிக்குது. 12வது ரொம்ப நீண்டதா இருக்கிறது. அதனாலதான் அடுத்த தலைப்பாக, அதாவது 8வது தலைப்பாக ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம்னு நாளைக்கு தொடர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு இதோட நிறைவு செய்கிறேன். 161ஆம் பக்கம் நாளைக்கு 8வது பாகமாக தொடங்கிக் கொள்ளலாம் என்று இதோடு அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கூறி அமைகின்றேன். ஓம். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ரமேஷ் ஐயா. ஐயா ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். இந்த பாகம் பெருசா இருக்குது. அதனாலதான் நாளைக்கு அது ஒரே தலைப்புக்குள்ள வரட்டும் அப்படிங்கறதுனாலதான் ஒப்பி வச்சிருக்கிறேன். சரிங்க, நல்லதுங்க. வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். ஐயா ஜென்ரலா ஒரு கேள்வி கேட்குதுங்களா? இப்போ திரிபலாசூரணம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? தாண்டிக்காய், கடுக்காய், நெல்லிக்காய், கடுக்காய். அப்போ அந்த பலாங்கிறதுக்கு என்னங்க அர்த்தம்? அது சிறப்பு லகரம் வரக்கூடிய லாவா இல்ல, அது குண்டு லாவா இருக்குது. பலா அப்படின்னா பலம் இருக்குல்ல, பலம் 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 ஸ்ட்ரென்த் சொல்றோம்ல. ஆமாங்க, அது அந்த லா தான் கரெக்ட். ஓகே ஓகேங்க. இப்போ அந்த திரிபலாசூரண சம்பிரதாயம் பலாப்பழம் பலகைக்கு வருது இல்ல? ஆமாங்க, இந்த லா தான். ஓகே லட்டுக்கு அதான் பலம் அப்படின்னு சொல்ற ஸ்ட்ரென்த்துக்கு வரக்கூடிய லா. ஆமா, அதேதான். அப்ப அந்த திரிபலாங்கிறது அது ஸ்ட்ரென்த்தை குறிக்கக்கூடியதா இருக்குங்களா? ஆமா, 3 வகையான பலம். அது பூரா நெருதான் பலம். சரிங்க. அது சாப்பிடறதுனால நம்ம யோகிகளுக்கு அது எந்த வகையான நன்மைகள் ஏற்படுங்கிறதையும் கொஞ்சம், ஏன்னா எங்கிட்ட அதை நீங்க சொல்லியிருக்கீங்க, அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். சரி. அது உண்மையாவே அது ரொம்ப பெரிய ஒரு நல்ல ரிசல்ட்டா இருக்குது. நமக்கு உடம்பே இப்ப எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு மேல நான் சாப்பிட்டு இருக்கிறேன் டெய்லியுமே. எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் லேசான மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அந்த வயிறு உபசம், வயிறு இருக்கிறது, அந்த ஏதாவது ஒரு இத சிம்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியான மாதிரி ரொம்ப லேஸ் ஆயிடுச்சு எனக்கு. சந்தோஷம். ஸோ எனக்கு அதை வந்து மற்றவங்களுக்கும் அந்த ஒரு விவரம் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு கேள்வி கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது கேட்கலாம், உங்க மூலமாக அதை சொல்ல வைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஸோ இந்த திரிபலாசூரணம் யோகிகள் ஏன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தாங்க கேள்வி. அதுக்கான பதில்கள் சொன்னீங்கன்னா எல்லாரும் அதை பயனடைவாங்க. நமக்கு இது ஆயுர்வேத சாஸ்திரத்துக்கு உட்பட்டது. ஆயுர்வேத சாஸ்திரத்துல எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து அதாவது வேதம் தான் நமக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னா, ஆயுள் வேதம்னா நம்மளோட ஆயுள நீடிக்கிறதுக்கு, அதாவது ஆயுள தடை பண்றதுக்கான வாய்ப்பு தான் மாயையில இயற்கையா இருக்குது. பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 9 ஓட்டை இல்ல, 80 ஓட்டை மனசுக்கு இருக்குது, 9 ஓட்டை உடம்புக்கு இருக்குது, அதுக்கு மேலேயும் இருக்குது. அப்போ இந்த ஓட்டை, இவ்வளவு ஓட்டைகள் இருந்து இந்த ஓட்டை வழியா ஏதோ ஒரு ஓட்டை வழியா காற்று வெளியில நம்மளை விட்டு மூச்சு பிராணன் போயிடுறதுங்கிறது, ஒரு உயிர் போறதுங்கிறது இறப்பு, இறந்து போதல், அதாவது இருப்பு மாறி இறப்பா மாறிடுறது அப்படிங்கிற சொல்லு கூட இருக்குது. அப்படி சாக்காடு எய்துதல் அப்படிங்கிற மாதிரி ஆகுது. உனக்கு இது ஒரு சாக்காடா அப்படிம்பாங்க. அப்ப அது ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு அர்த்தம். அப்படி ஏதோ ஒரு காரணத்தினால உயிர் போவதற்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. தூங்குகையிலே வாங்குகிற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. அப்ப போறது ஒரு அதிசயம் இல்ல, அதுல நின்று இயங்குகிறதே அதுதான் அதிசயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம அதைத்தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால அதுக்கு தடை ஏற்படாம பார்ப்பதற்கு இந்த திரிபலா அப்படிங்கிறத, அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது அமிர்தமா சொல்லக்கூடலாம், ராஜ மருந்து அப்படின்னு சில குறிப்பிட்ட மருந்துகளை சொல்லுவாங்க.
அதுல குரு மருந்துன்னு சில மருந்து இருக்கு. அந்த குரு மருந்து சேர்த்து குடுத்தா, அது ஒரு தனியா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றது உண்டு. அப்புறம் யாருக்கு எந்த அனுபானம் சேர்ந்து குடுக்கலாம் அப்படிங்கிறது அவங்க உடம்ப பொறுத்தது. வாதம், பித்த, சிலைத்து மனு 3 பிரிவா பிரிச்சிருக்கிறாங்க. அது வைத்திய சாஸ்திரம் பேசுற மாரி நான் சொல்றேன். ரொம்ப சுருக்கமா தான் சொல்றேன். இதனால லேசாவாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறனால சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்போ அது ஒரு அடிப்படை தான். அதனால தான். இன்னைக்கு ஒரு துவக்க விழாவா நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கிறேன் அத. மருத்துவத்துக்கு. எனக்கு அதிகம் தெரியாது. நான் வைத்தியரும் கூட கிடையாது. அனுபவத்துல அது கைகண்ட மருந்தா இருந்தது. அது நெறைய பேருக்கு சொல்லும்போது ஆச்சரியமா அவங்க பயன்படுத்துனாங்க. ஏன்னா, நம்ம ஞான வார்த்தைகளும், இந்த பழமொழிகளும், ஞான சம்பந்தமான பழமொழிகளும், தெய்வீக பிரமாண கருத்துக்களும், மகான்கள் வாக்கியங்களும் கூட நம்ம அது மாரி தான் நின்று கவனிக்கிறதில்ல. அதனால நின்னு அத பயன்படுத்துறதில்ல. அதனால தான் நமக்கு அனுபவம் வர்றதில்ல அப்படின்னு நம்ம அத புரிஞ்சுக்கிறோம். அந்த அடிப்படையில இதையும் அப்படிதான் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கிறாங்க, தெரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா சரியா யாரும் அத உணர்ந்து அத எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதில்ல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் சில விஷயங்கள வந்து அதாவது ஆயுதம் வச்சு தான் ஒரு வேலைய முடிக்கணும்னு நெனைக்க மாட்டேன். அந்த ஆயுதம் வச்சு முடிக்கலாங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தெரிஞ்சுப்பேன். தெரிஞ்சதுக்கு அப்புறம் அரைச்ச மாவே அரைக்கிறது எனக்கு பிடிக்காது. அதனால வந்து வேறொரு புது பாதையத்தான் தேர்ந்தெடுப்பேன். அதுல அனுபவப்பட தான் முயற்சி பண்ணுவேன். ஏன்னா, அது அப்பதான் விழிப்புணர்ச்சி குறையாம இருக்கும். அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். அதனால பழையன கழிதலும், புதியன புகுதலும், அ வழுவல கால வகை நானே அப்படிங்கிற கருத்துல, புதிய விஷயங்களை நாடி நானு அடுத்தடுத்து இத கிளியர் பண்ணிருவேன். ஃபர்ஸ்ட்டு எப்படி என்ன ஏதுன்னு சுத்தமா தெரிஞ்சுப்பேன். அதுக்கப்புறம் அதோட முடிவு நல்லா கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம், அதே இதுல இல்லாம வேற ஏதாவது இருக்கிறதான்னு ஆய்வு மனப்பான்மையில நான் என்னைய வச்சிருப்பேன். ஏன்னா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நோய் வந்துச்சுன்னா, அந்த வைத்தியர் வந்து சந்தோஷப்படணும். அப்பன்னா தான் மத்தவங்களுக்கு அது வந்தபோது எப்படின்னு அவரால உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிம்பாங்க. அதே மாரி நோய் தீரணும்னா எப்படின்னா, ஒரு நோயாளி வைத்தியனுக்குள்ள தன்மையை, ஆலோசனை தன்மையை பெற வேண்டும். கூர்ந்து கவனிக்கக்கூடிய தன்மையை பெற வேண்டும். அதே நேரத்துல ஒரு வைத்தியன் நோயாளிக்குள்ள உணர்வை பெற்று அதை நாம் அறிய வேண்டும். அப்படி இருக்கும்போது 2 பேர் மனசும் கலந்தா தான் அந்த நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில தான் நான் இத புரிஞ்சுக்கிறது. சில விஷயங்கள் வந்து எங்க அம்மா கூட சொல்லுவாங்க. "எதுக்கு நீ முத்த விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற?" அப்படிம்பாங்க. "இல்லம்மா அத பத்தின ஆராய்ச்சி எந்த மருந்துக்கு லேசா கேட்குது, எந்த மருந்து டெம்பரவரியா கேட்குது, எந்த மருந்து பெர்மனன்ட்டா கேட்குது, எந்த மருந்து ஹெவி சீரியஸா இருக்கும்போதும் கேட்குது." அப்படிங்கிற நுட்பத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக தாம்மா நானு கொஞ்சம் துன்பத்தையும் பொறுத்துக் கொண்டு அத கடந்து செல்லுகிறேன். அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அந்த அடிப்படையில தான் ஒவ்வொரு சித்த வித்தியார்த்தியும் நல்ல ஆலோசனையுடன் கூடிய நபரா இருக்கணும் அப்படின்னு தான் என்னோட வேண்டுகோள். அதனால வைத்தியரே இல்ல. இருந்தாலும் ஒருத்தர் கூட சொன்னாரு. "நான் வெறும் சித்த வேதம் படிச்சே சில வைத்தியங்கள தெரிஞ்சுட்டேன்" அப்படின்னாரு. அதே மாரி வித்தியார்த்திகள் ஒவ்வொருவருக்குமே இந்த மனசு வந்து சித்த வித்தை பயிற்சி பண்றது மூலியமா நின்னு சிந்திக்கிற தன்மை வந்து விடுகிறது. அப்ப நின்னு சிந்திக்கிற தன்மை வந்ததுனால, அவங்க இந்த வைத்தியர் சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் வரும். அப்படி வந்துச்சுன்னா அவசரப்பட்டு தயவு செய்து வைத்தியம் பார்க்கிறேன்னு கிளம்பிறாதீங்க. 1, 2 பலிதம் கூட ஆகலாம். தயவு செய்து அந்த ஆசை வேண்டாம். உங்க அளவுல ஒரு யோகி அடுத்த ஆள்ட்ட போய் சொன்னா, அவங்க சுக்கில நஷ்டமாகறத கவனியாம வெறுமனே நோய் நல்லாகறதுக்கு மருந்து சொல்லிருவாங்க. அதனால அவங்களோட ஆலோசனை கேட்காம இருக்கிறதுக்காக, உங்க அளவுல நீங்க தெரிஞ்சுக்கிறக்காக, சில வைத்திய சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற சில உண்மைகள, அது ஏற்கனவே யோகிகளும், ஞானிகளும், சித்தர்களும் சொல்லியிருக்கிற அந்த முறைய ஆழமா தெரிஞ்சுக்கிட்டு, அது சரியா சீர்தூக்கி பார்த்து தெரிஞ்சுட்டு, அதுக்கப்புறம் அத உங்களுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்க நெருங்கிய நண்பரா இருந்தா அவர் வழி இல்லை அப்படிங்கிற ஒரு வற்புறுத்தல் வைத்தியன் இல்லை. வேற யார்ட்டயும் நீங்க தெரிஞ்சுட்டு செய்யுங்க. அதான் நல்லது. அப்படிங்கிற மாரி ஒரு ஆலோசனையின் பேர்ல தான் நீங்க மருத்துவமோ, இந்த மாரி விஷயங்கள பயன்படுத்துறதோ, சொல்ல வேண்டியது கண்டிப்பா அவசியம். ஏன்னா, மருந்துங்கிறது விளையாட்டுக்கு இல்ல. மறு உந்து அது. அதனால எப்படி போகும்னு சொல்ல முடியாது. சாதாரணமா உணவு போன்ற பழக்கங்கள்லயே கூட, சில உணவு சிலருக்கு அமிர்தமாகிறது. இன்னொருத்தருக்கு அதுவே விஷமாக மாறிவிடுகிறது. என்பது கூட இருக்கிறதுனால, வைத்திய சாஸ்திரம் ரொம்ப நுட்பமா கவனிச்சு, வைத்திய பொருள்களையும், மருந்துகளையும் அத பயபக்தியோட தான் பயன்படுத்தணுங்கிறதையும், இந்த இடத்துல முதல் ஒரு ஆரம்ப நிலையான கருத்தா இருக்கிறதுனால, இவ்வளவு விரிவான ஒரு அடிப்படை விளக்கம் கொடுக்க வேண்டியதாக போயிற்றுது. காலமானாலும் பரவாயில்லன்னு அத நானு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இனி வேற ஏதாவது தனிப்பட்ட முறையில இருந்தாலும் நீங்க கேட்டுக்கலாம் தவறு இல்ல.
இந்த திரிபலான்னு சொல்லக்கூடியது நெல்லிக்காய அமிர்தம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது இந்தியா மெடிசன்லயே வந்து எல்லா அறுசுவை உணவு சொல்லுவோம். அதுல இனிப்பெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா, உடம்புல பலம் குறையும். ஆனா, அதே நேச்சரா இருக்கக்கூடிய இனிப்புகள சாப்பிட்டோம்னா, உடம்புல பலம் கூடும். அந்த மாரி நீங்க சில விஷயத்த புரிஞ்சுக்கலாம். ஆனா, எல்லாமே அளவு தான். அந்த மாரி தான் கணக்கு. இப்ப எது அதிகமா நம்ம சுவையில சேர்த்துக்கிறது இல்லன்னா, கசப்பும், துவர்ப்பும் தான் அதிகம் சேர்த்துக்கிறது இல்ல. அந்த கசப்பு, துவர்ப்பு தான் அநேகமா இந்தியன் மெடிசினாவே இருக்குது. அதனால இந்த கசப்பு, துவர்ப்பு இருக்கிற விஷயம் அந்த திரிபலாவுல இருக்குது. அதனால தான் அது பிரதான மருந்தாக சொல்லப்பட்டது. ஏன்னா, கடுக்காயில அது இருக்குது, நெல்லிக்காயிலயும் இருக்குது, தாண்டிக்காயிலயும் இருக்குது. அதனால தான் திரிபலா 3ம் ஒரே மாரி இணைந்து வேலை செய்யக்கூடிய பொருளாக, ராஜ மருந்தாக அது அறியப்படுகிறது. அதனால நெல்லிக்காய்ங்கிறது காட்டு நெல்லிக்காய், மலை நெல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அதுலயும் இப்ப ஹைபிரிட் வந்துருச்சு. நாட்டு நெல்லிக்காய் கொஞ்சம் கொஞ்சம் சிறுசா இருக்கும். பெரிய மலை நெல்லிக்காய், காட்டு நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் சிறுசா இருக்கும். ஆனா நல்லா அது கசப்பும், இனிப்பு, துவர்ப்பு, ஒரு மாரி உப்பு லேசா இருக்கிற மாரி எல்லாம் கலந்த சுவையா இருக்கும். அந்த மாரி அது இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அத நெல்லி முள்ளின்னு காய வச்சுருவாங்க. காய்ஞ்சு போன நெல்லிக்காய அதுதான் பொடி பண்ணி வச்சிருப்பாங்க வெயில்ல காய வச்சு. அதான் நெல்லி முள்ளின்னு அத சொல்லுவாங்க. நெல்லிக்காய. அப்போ காட்டு நெல்லிக்காய், அப்புறம் கடுக்காய், அப்புறம் தாண்டிக்காய். இந்த 3ம் விசேஷமா சேர்ந்து சம அளவுல கலந்து கலவை தான் வந்து திரிபலா அப்படின்னு. திரின்னா திரிசங்கு சொர்க்கம்னு சமஸ்கிருத பதம், ஆயுர்வேத பதம். அதனால திரி அப்படின்னா 3ன்னு அர்த்தம். திருதி, திதி அப்படி சொல்றோம் இல்லையா? அந்த மாரி எடுத்துக்கலாம். அதனால திரிபலா அப்படின்னா, பலான்னா பலம் 3 வகையான சூரணம், திரிபலா சூரணம் அப்படின்னு இருக்கு. அது லிக்விடு ஆவும் இன்னைக்கு வருது. ஆனா, அது எந்த அளவுல சரிங்கிறது நான் கூட அனுபவிச்சு பார்க்கல. பல பேர் அதுவும் பரவாயில்லன்னு சொல்றாங்க. லிக்விடா வர்றது. இருந்தாலும் பொடியா இருக்கிறது தான் எனக்கு சரின்னு படுது. அது வந்து பொதுவா வந்து அந்த பாட்டில் வந்து எதுல நீங்க அது கடையில இருந்து வரும்போது பாலிதீன் கவர்ல வரலாம். அல்லது பிளாஸ்டிக் டப்பால வரலாம். எதுல வேணாலும் வரலாம். ஆனா உங்ககிட்ட அது வருமானால், அது ஒரு கண்ணாடி பாட்டில்ல பழைய காலத்துல கொம்பு இதுலலாம் போட்டு வச்சிருந்தாங்க. மர பாத்திரத்துல கண்ணாடி கட்டியான கண்ணாடி பாத்திரத்துல போட்டு வச்சிருந்தாங்க. நீங்க ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் மாரி இருந்தாலும் கண்ணாடி சீசான்னு சொல்லுவாங்க. அது நம்ம சாமி பழைய மருந்து தயாரிக்கிற வடகர் ஆசிரமத்திலலாம் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கண்ணாடி கொ கொடுவையெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். நம்ம ஆசிரமத்தில வடகரையிலேயே. பிரமாதமா இருக்கும். இப்போ எங்க அது எந்த இடத்துல நானும் பார்க்கல. அதுக்கப்புறம் பின்னாடி. அது எங்கேயாவது இருக்கும்னு நம்புறேன். நானும் அதுக்கப்புறம் பார்க்கல அத. ரொம்ப ஆரம்பத்தில அத பார்த்தேன். இப்போ நெறைய நவீன மிஷின்லாம் வந்துருச்சு. அப்போ அவங்க அந்த சீதம், உஷ்ணம் அந்த மருந்தோட தன்மை பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக, எந்த பாத்திரத்தில வைக்கணும் முதற்கொண்டு, அத ரொம்ப பக்குவமா முடிவு பண்ணாங்க. சில பேரு சில பொருட்கள மண் பாத்திரத்தில வச்சா தான் கெட்டு போகாது. அப்படி கூட பக்குவப்படுத்தி வச்சிருந்தாங்க. எப்படி தண்ணீரை மண்பானையில ஊத்தி வச்சு இது பண்றாங்களோ, அந்த மாரி கூட இது பண்ணியிருந்தாங்க. நீங்க கேட்டது சிம்பிளா ஒரு கேள்வி. திரிபலாவ எப்படி பயன்படுத்துறதுன்னு. அதுக்கு நான் இவ்வளவு விரிவா சொல்றது சுருங்கமா தான் சொல்லி விளங்க வைக்கணும். இருந்தாலும் அடிப்படை வந்து ஜெனரலா எல்லாரும் கேட்கறதுனால, ஒரு தனிநபர்ன்னு அடையாளப்படுத்த முடியல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனை இருக்கும். அதனால கொஞ்சம் அது விளக்கமாவே சொல்லிட்டா தவறில்ல. அப்படிங்கிற மத்த இனி அடுத்து ஏதாவது சொல்லப் போறதுக்கும் சேர்த்து இந்த கருத்து உதவியா இருக்குங்கிறதுனால, இந்த கருத்த உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. அப்போ தனியா அந்த ஒரு பிளாஸ்டிக் அல்லது கண்ணாடி பாத்திரம் அப்படிங்கிறல. டாபர் கம்பெனின்னு கம்பெனி பேர சொல்ல வேண்டாம். இருந்தாலும் ஒரு கணக்கு. அந்த மாரி சில இது இருக்குது. அ இன்னும் அது மாரி சில கம்பெனிகள்ல இருக்கு. அரவிந்த் ஹெர்பல் ராஜபாளையம் இருக்குது. இந்த மாரி அப்புறம் சோலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. சேலத்துல இருந்து நம்ம ஆசிரமத்திலயும் அது இருக்குன்னு நெனைக்கிறேன். அந்த மாரியும் நம்ம வாங்கிக் கொள்ளலாம். இப்போ அந்த மாரி பவுடர வந்து நம்ம வாங்கிட்டா, இது குழந்தையிலிருந்து எந்த வயதில இருக்கிறவங்களும் இத பயன்படுத்திக்கலாம். குறிப்பா ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறம் மலச்சிக்கல் வருகிறது சகஜமா இருக்குது. அப்புறம் எல்லாருக்குமே பல்வலி எதிரிக்கு கூட எனக்கு வந்த மாரி வரக்கூடாதும்பாங்க. பல்வலி வந்துட்டா அப்படியே ஆஃப் ஆயிருவாங்க. அதுக்கும் இத நம்ம பயன்படுத்த முடியும். மலச்சிக்கல் நிவாரணத்துக்கு பயன்படுத்த முடியும். 2வது உடம்புல சீதம், உஷ்ணம் பிரச்சனை இருக்குதுன்னா, அத சமநிலைப்படுத்துவதற்கு சரி பண்ண முடியும்.
அப்புறம் அல்சர் கம்ப்ளைண்ட், அப்புறம் மூலம் பிரச்சனை, அப்புறம் அதாவது பெப்டிக் அல்சர்லேருந்து சீரியஸா சாப்பிடவே முடியல. அப்படிங்கிற வரைக்கும் இருக்கிறதுக்கு எல்லாமே இது முறையா பயன்படுத்தினோம்னா, அது நல்ல ஒரு சொல்யூஷனா அமையுது. அதனால வித்தியார்த்திகள் இத பயன்படுத்தும்போது, எப்படி அஸ்வகந்தா சூரணம் நரம்பு பலத்துக்கு குடுக்குதோ, இப்போ மனிதனுடைய உடம்பு அப்படின்னாலே, நரம்பு பின்னல்களின் பிடியில தான் நம்ம எல்லாருமே அகப்பட்டுருக்கோம். சதை, தோலு என்னதான் நல்லா இருந்தாலும், நரம்பு பலங்கெட்டு போச்சுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. இருக்கறதுலயே மோசமான வியாதி குஷ்டரோகம். அது என்னன்னா, நரம்பு அழுகல் நோயின்னு தான் அதுக்கு பேரு. இப்ப நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, நாடி பிரதானம்ங்கிறாங்க. கண் வந்து ஒரு நாடியா சொல்றாங்க. அதனால கண் நாடி அப்படிதான் கண்ணை நாடி அப்படின்னு சொல்லும்போது, நெற்றிக் கண்ணை நாடி அப்படிங்கிறது தான் அது நாடின்னு சொல்றது. 72,000 நாடி நரம்புகளும் கூடுகிற ஒரே இடம் நெற்றிக்கண் நாடி கூடுதுறை அப்படின்னு சொல்றாங்க. அதுல விசேஷமா 3 நரம்பு வந்து சேர்ற இடம். இப்ப பிளட்டு கரண்ட் ஷாக் அடிச்சா நமக்கு எங்கிருந்து போகுதுன்னா, சதையிலிருந்து மட்டும் இல்ல. நரம்புகள்லேருந்து போறதுனால தான், நம்ம அந்த பலகீனத்த உடனடியா கரண்ட் ஷாக் அடிச்சவங்க உணர்றீங்க. அது மாரி ரத்தம் எடுக்கிறவங்க இந்த நரம்புல தான் ஏதாவது ஏத்துறதா இருந்தா ஏத்துவாங்க. நரம்பு ஊசிம்பாங்க. நரம்புலருந்து தான் ரத்தத்த எடுப்பாங்க. அப்போ அதுதான் நமக்கு பலகீனத்த உருவாக்குது. அதனால அந்த நரம்பு கட் ஆனா நரம்புலருந்து ரத்தம் போயிடுச்சுன்னா, அத மீண்டும் மறுபடியும் அந்த நரம்புல ரத்தம் உற்பத்தியாகி வர்றதுக்கு நாளாகும். நரம்புலருந்து ரத்தம் வழிய வந்தா வந்தது தான். மறுபடியும் உள்ள கொண்டு போறதுங்க ரொம்ப ரொம்ப சிரமம். அதனால நரம்புக்கு பலம் குடுக்கறதுங்கிறது, இயற்கையா உடம்புலருந்து சத்தா மூலியமா தான் கொஞ்சம் கொஞ்சமா அது சேரணும். அப்போ குறிப்பிட்ட வயதுல அந்த நெறையா அந்த நாளமில்லா சுரபிகள்லாம் சரியா சுரந்து ஜீரண சக்தி நல்லா ஆயி, உடம்புல பலம் கொடுக்கறதுங்கிறது வயதாகும்போது குறைஞ்சிரும். அப்போ அவங்களுக்கு அது சப்போர்ட்டா இருக்கட்டும் தான், அஸ்வகந்தா அரிஷ்டம் அல்லது அஸ்வகந்தா சூரணம் இதெல்லாம் பால்ல சாப்பிடுறது அப்படிம்பாங்க. அப்புறம் சாமி கூட ஜீவனேய ரசாயனம்னு ஒண்ணு ஆசிரமத்துல நமக்கு குடுத்திருக்கிறாரு. இந்த மாரி பொருள்களோட நம்ம ஒரு வயதானவங்க, அதாவது 30, 35 வயசுக்கு மேலேயே யாருக்காவது மலச்சிக்கல் இருக்கிறவங்களும், இந்த கொஞ்சம் அதிக உஷ்ணத்துல உட்கார்ந்து வேலை செய்றவங்க, தொடர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறவங்க, இந்த மாரிலாம் இருக்கிறவங்களுக்கு உடம்பு ரொம்ப வாத தேகமா இல்லாத வரையிலும், அதாவது லேசா குளிச்சு வந்தாலே எனக்கு சேராதுங்க அப்படிங்கிறவங்கள தவிர, பாக்கி எல்லாருமே இத சகஜமா நல்லாவே பயன்படுத்தலாம். இதுல எந்த பாதிப்பும் உண்டாகாது. என்ன நெல்லிக்காய், கடுக்காய், தாண்டிக்காய் நீங்களே வாங்கி செஞ்சா நல்லது தான். ஆனா அப்படி செய்யறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் செய்யலாம். நேரம் இல்லாதவங்க நல்ல கம்பெனியா பார்த்து, நல்ல ஸ்டாண்டர்டா பார்த்து வாங்கிக்கலாம். அப்படிங்கிறது தான் என்னோட சிபாரிசு. அந்த வகையில அத வாங்கி, நீங்க கண்ணாடி பாட்டில்ல போட்டு மரப்பெட்டியில வைத்து, அதிகமான வெப்பம் படாத இடத்துல பந்தோஸ்தா வச்சுட்டீங்க அப்படின்னா, ஒரு ஸ்பூன் அதுல போட்டு சில்வர் ஸ்பூன் கூட போட்டீங்கன்னா, ஒண்ணும் ஆகாது. காற்று புகாத தன்மையில மூடி வச்சீங்கன்னா, 6 மாசம் ஆனா கூட 1 வருஷம் ஆனாலும் ஒண்ணுமே ஆகறதில்ல. நல்லா தான் இருக்குது. அது எப்ப எடுத்து பயன்படுத்தினாலும் அது விளைய விளைய நல்லா தான் இருக்குது பவுடர். ஒண்ணுமே ஆகறதில்ல. அப்படி நம்ம அத பயன்படுத்திக்கலாம். இப்படி இது மாரி நெறைய பொருள் இருக்கு. நெறைய அத பத்தி நம்ம சொன்னா அதெல்லாம் கூட உடம்புக்கு ரொம்ப நல்ல விஷயம் தான். இப்போ அவர் நேரடியா கொஞ்சம் அவர் அனுபவப்பட்டதுனால சொல்றாங்க. நெறைய பேர்ட்ட கொஞ்சம் நான் சவால் விடுற மாரி கூட பேசுவேன். ஏதாவது உங்களுக்கு இன்னைக்கு டென்டிஸ்ட் எல்லாம் நெறைய செலவாகுது. இப்ப அந்த வகையில நமக்கு வித்தியார்த்திகளுக்கு, யோகிகளுக்கு இது கண்ணுக்கு நல்ல ஒரு சக்தி இல்லன்னா கண்ணு பலகீனமாக தான் பார்க்கும். அப்ப நம்ம யோகம் கூட பண்றது சிரமமா இருக்கும். கண்ணுக்கு இது வந்து அருமையான பலம். விட்டமின் ஏ, பி, டி, சி இந்த மாரி எல்லா விதமான வைட்டமின்ஸும் அதுல கிடைக்குது. அதனால கண்ணுக்கு குறிப்பா ரொம்ப நல்லது. அதே மாரி சூட்சுமமா இது வந்து அமிர்தத்தன்மைய நம்ம உடம்புல செயற்கையா உருவாக்குது. அதனால அந்த வகையிலும் இது சிறப்பான மருத்துவத்தை நமக்கு செய்யுது. இதுல வந்து குறிப்பா ஒரு இப்போ வந்து 3 விஷயத்துக்கு மாத்திரம் சொல்றேன். சின்ன குழந்தைங்க இந்த விரல் வச்சு பல் விளக்குற மாரி விளக்குச்சுன்னு வைங்க. அது பல்பொடிய முழுங்கிட்டா தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா இத பொறுத்தளவுல முழுங்குனாலும் நல்லதே, நன்மையே. தீமை ஒண்ணும் வராது. அதே மாரி இத வச்சு வாரத்துல 2 தடவ, 3 தடவ விளக்குனா கூட உங்களுக்கு பல்வலியே வராதுன்னு ஒரு பாயிண்ட் நம்ம நம்பலாம். அந்த ஈறுகள்லாம் தேய்ச்சு, இத வச்சு தேய்ச்சு குடுக்கலாம். நல்லாருக்கும். நீங்க வேற ஏதாவது பேஸ்ட் போடுறதுல, அதுல நிக்கோடின் இது போன்ற சில நஞ்சு கலக்கிறதாக சொல்றாங்க.
அதனால எந்த பேஸ்ட்டுமே சரியா இல்லை அப்படின்னு பொதுவான அபிப்பிராயமா இருக்குது. அத நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த அடிப்படையில நம்ம பழைய காலத்துல சாம்பல் வச்சு கரித்தூள் நம்ம ஆசிரமத்துல தயாரிப்பு பல்பொடி கூட இருக்குது. அந்த மாரி ஏதாவது மூலிகை பல்பொடி வச்சு விளக்குனா கூட பரவால்ல. அதுல நீங்க எந்த மூலிகை பல்பொடி வச்சு டாபர் பவுடர் கூட சொல்லுவாங்க. அது கூட வேண்டாங்கிறாங்க பல பேரு. அதுல கூட கொஞ்சம் கெமிக்கல் இருக்குதுங்க வேண்டாங்கிறாங்க. இங்க கிராமத்துல இன்ஜெக்ஷன் பல்பொடின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டப்பால வரும். அவங்க ஆலும் வேலும் பல்லுக்கு உறுதின்னு சொல்லிட்டு, அந்த மாரி கருவேலம்பட்ட பவுடர்லாம் சேர்த்து, இந்த இயற்கை மூலிகையா பொடியா தயாரிச்சிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. என் கடையில கூட ஒருத்தர் தயாரிச்சு குடுப்பாரு என்னோட நண்பரு. அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இந்த மாரி சில பொருள்கள பயன்படுத்தலாம். அதுதான் நம்ம பல்லுக்கு தந்த சுத்திக்கு நல்லது அப்படின்னு இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். இதே தந்த சுத்திய பத்தி சொல்லும்போது இன்னும் நெறையா எந்தெந்த ஆலங்குச்சி, வேலங்குச்சி, வேப்பங்குச்சி, அப்புறம் நாயுருவி வேரு இதெல்லாம் வச்சு விளக்குனா என்ன பலனு? என்ன குணம்? அதுக்கும் வாசிக்கும் என்ன சம்பந்தம்? இப்படியெல்லாம் சொல்லலாம். உடம்புல கொஞ்சம் பலமும், தெம்பும் இருந்து, சீதம், உஷ்ணம் சமநிலையில இருந்தா, வாசி நல்லா ஓட்டுறதுக்கு பக்குவமா இருக்கும். அப்படிங்கிறனாலயும் நம்ம இந்த திரிபலாவ சேர்த்துக்கலாம். இது நான் வந்து குறிப்பா இப்ப பல்லு விளக்குறதுல, நீங்க யாராவது வாரத்துல 2, 3 நாள் இத வச்சு விளக்குனீங்கன்னா நல்லாருக்கும். அப்போ உங்களுக்கு பல்வலி வர்றதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிரும். பல் சொத்தையோ, ஓட்டையோ இருந்து ஏதோ ஒரு காரணத்தினால சிறு கிருமி, அதாவது மாவு பொருள் ஏதாவது சேர்ந்திருந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு அதனால கேவிட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிருமி பரவுவதற்கு வாய்ப்பு இருந்து, பல்வலி வருவதற்கு வாய்ப்பு வரும். வெயில் காலத்துல நீர் இறங்குனாலயும், தலைக்கு நீர் கோர்த்து உள்ள இறங்குறனாலயும் பல்வலி வரக்கூடும். அப்படின்னு இன்னொருத்தருக்கு பல்வலி இருந்து, அந்த இடத்துல நீங்க அது பக்கத்துல இருந்து விளக்குனனாலயோ வச்சனா கூட, கிருமி தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷனா, இத நீங்க வந்து நல்ல உப்பு தண்ணிய அதாவது உப்பு கொஞ்சம் போட்ட வெந்நீர, கொஞ்சம் சூடு பொறுக்கிற அளவு, அதே நேரத்தில கொஞ்சம் சூடு இருக்கணும். அத கொஞ்ச நேரம் வாயில வச்சு அந்த ஆவி எல்லா பல்லு சந்துலயும் படுற மாரி 2 தடவ கொப்பளிக்கிறது இயற்கையா பண்ணுவீங்க. அதே மாரி பண்ணிட்டு, இந்த திரிபலாவ எந்த இடத்துல வலி இருக்குதோ, நீங்க கிராம்பு தைலம்லாம் முன்னால யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாரி இத ஒரு நல்ல கை நெறைய 2 விரல்ல எடுத்து, அந்த இடத்துல நல்லா வச்சு கடிச்சுக்கணும். அப்புறம் வாய தொறக்கக்கூடாது 2 மணி நேரத்துக்கு. அப்படி இருந்துட்டு, மறுபடியும் 2 மணி நேரம் கழிச்சு, அதே மாரி உப்பு தண்ணி கார்கிள் பண்ணணும். கொப்பளிக்கணும். அப்படி கொப்பளிச்சு முடிச்சதுக்கப்புறம், அதே மாரி அந்த இடத்துல திரிபலா பவுடர் வச்சுட்டு, வாய மூடிட்டு 2 மணி நேரம் பேசாம இருந்துட்டீங்கன்னா, அப்புறம் அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு பல்வலி வராது. அப்புறம் இடையில வேணும்னா, நீங்க வேணா அத திரிபலா வச்சு லேசா பல் விளக்கிக்கலாம். என்னங்க காஸ்ட்லியா இருக்குது. நீங்க பாட்டுக்கு பல் விளக்க சொல்றீங்க அப்படின்னா, வாரத்துல 2 நாள் கூட விளக்குங்க. எவ்வளவோ தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் ஆடம்பரத்துக்கு செலவு பண்றோம். இது நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணலாம். இது சாதாரணமா நீங்க ப பல்பொடி யூஸ் பண்ற மாரி கையில விரல வச்சு விளக்குறது நல்லது. இகுருக்கெல்லாம் தேய்ச்சு குடுத்தா, அதுல இருக்கிற அந்த நரம்புகளுக்கெல்லாம் கூட ஸ்ட்ரென்த் கிடைக்கும். உணர்வு அங்க போகுது இல்லையா? அதனால பல்லு பலக்கறதுக்கும் வாய்ப்பு. அதே நேரத்துல நல்ல ஒரு நாக்குக்கும் கெட்ட கெமிக்கல காலையில எடுத்து வாயில வைக்கிறது இல்ல. அப்படிங்கிற ஒரு இதுவும் நமக்கு கிடைக்கும். இந்த மாரி ஏற்கனவே உங்களுக்கு நடைமுறையில சில விஷயங்கள் இருந்தால் நீங்க அத பயன்படுத்திக்கலாம். ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு கேரண்டியா நான் சொல்லுவேன். நீங்க அப்படி ஏதேனும் இத தாண்டி உங்களுக்கு பல்வலி வந்தால், என் வீட்ல வந்து கதவ தட்டி கேளுங்க என்னைய. அப்படிங்கிற அளவுக்கு நான் அந்த திருவிழாவ பல்வலி வராம இருக்கிறதுக்கு பயன்படுத்தலான்னு நான் நடைமுறை அனுபவப்படுத்தி அத சொல்லியிருக்கிறேன். அதனால அதுக்கு நல்ல இதா பயன்படுதுங்கிறத இந்த ஒரு விஷயம். இது ராஜ மருந்துங்கனால இன்னும் எத்தனையோ யுக்திகள் அத பயன்படுத்த முடியும். இது இன்னொரு 2 விஷயத்துக்கு மட்டும் நான் இத உங்களுக்கு சொல்றேன். இப்போ 10 மணி 2 நிமிஷம் ஆச்சு. அதனால 2வது அ இத சொல்றேன் உங்களுக்கு இப்போ. என்னன்னா, அல்சர், பெப்டிக் அல்சர். அதாவது சின்னதா லேசா புண்ணு இருக்கா? இல்லையா? நாக்குல புண்ணு இருக்கு, தொண்டையில கார்ற மாரி இருக்குது. லைட்டா ஏதோ புண்ணு வந்த மாரி இருக்குது. கொஞ்சம் சூடு அதிகமான மாரி இருக்குது. அப்படின்னு. இப்ப நம்ம சித்த வித்தியார்த்திகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஜெபம் பண்ணிருவாங்க. அப்ப குடல்ல அந்த பிராணனே இருக்காது. காஞ்சு போய் இருக்கும். அப்ப சாம்பார் சாதத்த தூக்கி உள்ள சூடா தூக்கி போட்டாச்சுன்னா, கஞ்சியோ எத குடிச்சாலும் சூடா குடிச்சா என்ன ஆகும்? அது வந்து அந்த இடத்துல பிராணன் இல்லாதனால, அந்த லேயர் இல்லாதனால, அந்த பாதுகாப்பு இல்லாதனால உடனடியா அந்த சூடு குடல் உறிஞ்சி உறிஞ்சி உடனே புண்ணாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நெறைய வித்த பண்றவங்களுக்கெல்லாம் அந்த வயித்து வலி, நெறைய பேசுறவங்களுக்கெல்லாம் இந்த மாரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ பெப்டிக் அல்சர்லேருந்து இப்போ சிவியரா அல்சர் ஆயி சாப்பிடவே முடியாது. ஒரு வாய் சோறும் கூட உள்ள இறங்க மாட்டேங்குது. அப்படிங்கிற லெவலுக்கு போறவங்க கூட இருக்கிறாங்க. அது எல்லாத்துக்குமே இது அருமையான சொல்யூஷன். இத வந்து வெந்நீல 2 டீஸ்பூன் போட்டு நீங்க நைட்ல படுக்கும்போது குடிக்கலாம். அதே நேரத்தில உங்களுக்கு முடிஞ்சா 3 வேளையும் சாப்பிடலாம்.
முதல்ல ஒரு 2 டீஸ்பூன் யாராவது எடுத்து சாப்பிட்டாங்கன்னா, ஒரு 2 தடவ பாத்ரூம் போகும். அவ்வளவுதான். அப்படி அதுக்கப்புறம் போகுதுன்னா, ஒரு மோர்ல வெந்தயம் போட்டு குடிச்சிட்டீங்கன்னா நின்றும். இல்ல மோர்ல எலுமிச்சம்பழம் புழிஞ்சு லேசா குடிச்சிட்டாலும் நின்றும். இல்ல வெறும் மோர குடிச்சாலும் கூட நிக்கும். கொஞ்சம் வெந்தயத்த சாப்பிட்டாலும் நிக்கும். அது ஒண்ணும் பயப்பட வேண்டியதில்ல. அதனால 2 தடவ போகும். 3வது தடவ அதுக்கப்புறம் பழகிட்டீங்கன்னா, ஒரு தடவ தான் போகும். அது பாடிக்கு சேர்ந்துடுச்சுன்னா. அப்படி உங்களுக்கு டெய்லி சாப்பிடுறதுக்கு ஒரு மாரி இருந்தா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்க அத சாப்பிட்டுக்கலாம். அதாவது 1 டீஸ்பூனோ, 1 1/2 டீஸ்பூனோ, 2 டீஸ்பூனோ எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப குளிர்ந்த தேகமா இருந்தா, 1 டீஸ்பூன், 1 1/2 டீஸ்பூன் உங்களுக்கு கொதிக்கிற வெந்நீல போட்டு ஆத்தி நீங்க குடிக்கலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் உஷ்ண தேகம் தான் அப்படின்னா, 2 டீஸ்பூன் நீங்க போட்டுக்கலாம். இது நைட்டு படுக்கும்போது நீங்க சாப்பிடலாம். பால்லயும் சாப்பிடலாம். காலையில நேரத்தில ஒரு 5 மணிக்கு, 4:30 மணிக்கு எழுந்திரிச்சும், அதே மாரி நீங்க அ அ வெந்நீல கொதிக்கிற வெந்நீல போட்டு ஆத்தி நீங்க குடிக்கலாம். ஆனா யாருக்காவது சளி, கபம் தொந்தரவு இருக்குன்னா, அது கூட ஒரு 3/4 டீஸ்பூனு அத வெயில் காலமா, குளிர்காலமான்னு பார்த்துட்டு ஜூடு திரிகடுகம். அத 3/4 டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் அதோட இணைத்து சேர்த்து இதையும் சேர்த்து பயன்படுத்தலாம். ஏன்னா திரிகடுகம் சூடு, திரிபலா வந்து குளிர்ச்சி. அப்ப 2ம் சேரும்போது, இது அத டைஜெஷன் பண்ணிரும். அது இத டைஜெஷன் பண்ணிரும். அது சமநிலை பேணப்படும். அப்படின்னு நீங்க சேர்த்துட்டீங்கன்னா, இதுல நம்ம உடம்புல சத்துக்கு சத்தும் ஊட்டுறது மாரி ஆச்சு. அது வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி சேர்ந்தது திரிகடுகம். இப்ப அவரு 1 தான் கேட்டாரு. அடிஷனலா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ மாரி குடுத்துட்டேன். அப்ப திரிகடுகமும் அதோட சேர்த்துக்கலாம். அப்படிங்க மாரி. நமக்கு 2 மெயின் தான். உடம்புக்கு பலம் வேணும். வேற சளி, கபம் இருக்கக்கூடாது. இது 2க்குமே திரிபலா, திரிகடுகம். இந்த 2மே போதும். சுக்கு, மிளகு, திப்பிலி சேர்ந்தது தான் திரிகடுகம்னு சொல்லிட்டேன். அஷ்டசூரணம் இருக்கு. அது அடுத்த முறையில இன்னொரு நாளைக்கு அது சொல்லிக்கலாம். இது 2ம் இப்போதைக்கு அது போதும். அப்ப 2வது இப்ப இந்த பெப்டிக் அல்சர் ஒருவேளை உங்களுக்கு லைட்டா இருந்தால், நான் சொல்ற மாரி மலஜலமும் காலையில நல்ல விதமா போயிரும். அந்த பிரச்சனை வயிறு உப்புசமா இருக்கிறது, வயிறு கெட்டியா இருக்கிறது, கல்லு மாரி இருக்கிறது, வாயு தொந்தரவு இருக்கிறது, எல்லாமே இந்த மெத்தட்ல நான் சொன்ன மெத்தட்ல சாப்பிட்டீங்கன்னா சரியாயிரும். இது ஒருவேளை எனக்கு கொஞ்சம் கசப்பு துவர்ப்பு ஒரு மாரி இருக்குங்க அப்படின்னு சொல்றவங்கன்னா, லேசா தேன்ல குழச்சு சாப்பிடலாம். தேனு கொஞ்சம் ஜூடு. அதனால அதிகம் தேன் சேர்த்துக்காதீங்க. கம்மியா சேர்க்கணும். ஒரு சொட்டு தான் நெய்யி, தேனு இதெல்லாம் அனுபானத்துல 1 சொட்டு, 2 சொட்டுக்கு மேல அதிகம் கலக்கக்கூடாது. அதனால தான் சொல்றது. நெய் நல்லது தான். தேனு நல்லது தான். ஆனா, அது சூடு உடம்பு தாங்காது. நெய் வந்து லேசா சூடு, அதே நேரத்தில குளிர்ச்சியும் தரும். ஆனா, தேனு நல்ல சூடு. அதனால அளவா தான் பயன்படுத்தணும். நல்ல தேனா அது வேற கிடைக்கணும். அதுலயும் சுத்தி பண்ணப்பட்டதான்னு பார்த்துக்கணும். இந்த மாரிலாம் முக்கியம் நம்ம பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. சரிங்களா? அதனால பாலும் நல்ல பாலா, நாட்டு மாட்டு பாலா கிடைச்சா ரொம்ப நல்லது. அந்த மாரிலாம் இருக்குது. அத இப்ப கொதிக்கிற வெந்நீய ஒரே வெந்நீயா கொதிக்க வச்சு, அதுல நல்லா ஆத்தி, நல்லா கரையிற மாரி ஆத்திட்டு குடிக்கலாம். அப்போ சில பேருக்கு இந்த கொஞ்சம் கசப்பு துவர்ப்பு இருக்குதுங்களா, வெந்நீல கொட்னா கொஞ்சம் கொமட்டுமே, வாமிட் வர மாரி இருக்கலாமாமே, அப்படிங்கிற மாரி உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்க என்ன பண்ணலாம், கொஞ்சம் அல்சரும் எனக்கு ஜாஸ்தியா இருக்குங்க. அதனால தான் வாமிட் வருதுங்க. உள்ள தங்கவே மாட்டேங்குது. வெந்நீயும் குடிக்க முடியல, பச்ச தண்ணியும் குடிக்க முடியலன்னா, வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கலாம். அந்த மாரி அல்சர் நெறைய அதிகமா இருக்கிறவங்க. ஏன்னா, அவங்களுக்கு பச்ச தண்ணியும் குடிக்க முடியாது, வெந்நீயும் குடிக்க முடியாது. அப்போ வெதுவெதுப்பான தண்ணீர தான் குடிக்க முடியும். அது தங்கும் உடம்புல. வாந்தி வராது. அப்படி நீங்க பண்ணிக்கலாம். அப்ப இந்த கொதிக்கிற வெந்நீல போட்டு தெரிபாவ ஆ ஒரு ஒரு 2 டீஸ்பூன் போடுறீங்கன்னு வைங்க. அல்சர் வலி, வயித்து வலி மாரி அல்லது ஜீரணமே ஆகல, எப்படியோ இருக்குது. இப்ப சாப்பிட கூட முடியாது போல் இருக்கு. என்ன செய்றதுன்னே தெரியல. ஏத்துட்டு இருக்கிற மாரி இருக்குது. திட்டுமுட்டு அடிச்சுட்டு இருக்கிற மாரி இருக்குது. இது ஒரு 4, 5 நாளாவே இந்த பிரச்சனை இருக்குது. ஐயய்யோ! இதுக்கு சொல்யூஷன் இல்லையா? மாத்திரை வாங்கி கடையில போட்டு தான் ஆகணுமா? அப்படியும் மறுபடியும் புண்ணு தானே ஆகும். மாத்திரைய போட்டா என்ன செய்யுதுன்னு தெரியலையே! அத ஜெலுசில் கூட குடிச்சு பார்த்தோம். அதுக்கும் கூட கேட்க மாட்டேங்குது. அப்ப மாத்திரையும், ஜெலுசிலும் சேர்த்து தான் சாப்பிடணுமா? இந்த மாரி மனோபாவம்லாம் இருக்கும்போது, இது அருமருந்தாக செயல்படும். 2 டீஸ்பூன் எடுத்து நல்லா கொதிக்கிற வெந்நீல போட்டு, ஒரு ஆத்து ஆத்தி, வெதுவெதுப்பா நம்ம குடிக்கிற கண்டிஷன் வந்தோனே, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாரி இருக்குன்னா, அதுல 2 டீஸ்பூன் தேன விட்டுக்கலாம். தேன விட்டு மறுபடியும் நல்லா 4 ஆத்து ஆத்தணும். ஆத்திட்டு நல்லா நொர வர மாரி இருக்கும். ஆத்தி குடிச்சுருங்க. அப்படி 3 வேள. ஒரு வேள குடிச்சுட்டு, நீங்க அப்பவே 10 நிமிஷம் கழிச்சு சாதாரணமா சாப்பிடலாங்க. என்னமோ மாரி இருந்தது, சாப்பிடுவேனா மாட்டேனாம இருந்தது. இப்ப சாதாரண வயிறு ஆயிடுச்சு. நார்மலா இருக்குதே! சாதாரணமா சாப்பிடலாமே! ஏதாவது இருக்குதா சாப்பிடுறதுக்கு? அப்படின்னு 5 நிமிஷம், 10 நிமிஷத்துல நீங்க குடிச்சு 5 நிமிஷம், 10 நிமிஷத்திலேயே கேட்டுருவீங்க. அப்ப 10 நிமிஷம் கழிச்சு நீங்க தாராளமா சாப்பிடலாம். இந்த மாரி இயல்பா உங்கள அது பண்ணி விட்டுரும். அதே மாரி கண்ணுக்கும் அது நல்லிக்காய் அமிர்தம்ங்கனால,
கடுக்காய் அதுல சேர்ந்திருக்கிறதுனால ரொம்ப நல்ல விஷயம். "காலையில் இஞ்சி நண்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் சாப்பிடுவேன் கோலை வீசி எறிந்து குமரனாய் நடப்பானேன்னு" பாட்டு இருக்குது. அந்த மாரி கடுக்காய் வந்து அருமருந்தா இருக்கிறது. கடுக்காய் அமிர்தம்னும் அதையும் சொல்றாங்க. அதனால தான் திரிபலா அப்படின்னு சொல்லி தாண்டிக்காயோட சேர்த்து நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. அதனால அந்த அடிப்படையில இந்த 1, 2 விஷயம் இப்ப சொல்லியிருக்கிறேன்னு நெனைக்கிறேன். அதாவது 1 அ மலஜலத்துக்கும் சொல்லியிருக்கிறேன். அது நல்ல விதமா போறதுக்கும், வயிறு அல்சர் பயன்பாட்டுக்கும், அதே நேரத்தில 3வதா இருக்கக்கூடியது பல்வலிக்கு பயன்படுத்திக்கலாம். அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறேன். அது போக இந்த லேடீஸ் வந்து வீட்டுக்கு தூரம் ஆகும்போது சூடு உஷ்ணம் பிடிச்சுக்கும். அப்புறம் அவங்க அந்த நெறைய ரத்தப்போக்கு இருக்கிற அளவுக்குலாம் இருக்கும். அப்போ வந்து விளக்கெண்ணெய் தொப்புளு, அடிவயிறெல்லாம் தடவுவாங்க. அப்போ அதுல திரிபலாவ அதே மாரி வெந்நீர்ல கலந்து, அதே நேரத்தில வெதுவெதுப்பா இருக்கிற வெந்நீர்ல கலந்து ஆ தடவலாம். வயித்த சுத்தியும், வயித்து மேலயும், அடி வயித்துலயும் தடவலாம், தொப்புள்ளையும் தடவலாம். அப்போ அது கொஞ்சம் உஷ்ணத்த குறைச்சு குளிர்ச்சிய தரும். உள்ளேயும் குடிக்கலாம். அதே மாரி. அப்ப அதுவும் வந்து குளிர்ச்சிய தரக்கூடியது அப்படின்னு நம்ம அத புரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கும் இது நன்மை பயக்கிறது. ரத்தத்துக்கு ரத்தமும் ஊரும். நரம்புகளுக்கு பலமும் குடுத்துரும். அப்ப பலகீனப்படுத்துறவங்களுக்கும், பலகீனமா இருக்கிறவங்களுக்கும், நரம்பு பலம் வேணுங்கிறவங்களுக்கும், கை நடுக்கம் இந்த மாரி இருக்கிறவங்களுக்கும் கூட இது நல்ல விதமா நமக்கு பயன்படுது. அப்படிங்கிறத இந்த ரீதியில நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இப்படி வந்து திரிபலா இன்னும் கூட நெறைய விஷயங்களுக்கு பயன்படக்கூடியது தான். நம்ம வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு 2, 3 வகையில, 4 வகையில இன்னும் சொல்ல போலாம். அந்த வகையில எல்லாம் நம்ம பயன்படுத்தி இதுல வெற்றி அடைய முடியும். இப்போ ரமேஷ் ஐயாவும் அத பயன்படுத்தி இருக்கிறாரு. சரிங்களா? அந்த வகையில அதே மாரி சளி, கபம்லாம் நமக்கு எதனால வருது? அத கட்டுப்படுத்த முடியலன்னா, பலக்குறைவு தான். அப்ப பலத்த குடுக்கறதுக்கு திரிபலால அந்த தன்மை இருக்குது. அதனால எப்பன்னா 3 வேளையும் நீங்க பயன்படுத்தினாலும் பயன்படுத்தலாம். இல்ல 2 வேளை காலை, மாலை மட்டும் நான் பயன்படுத்திக்கிறேன். அதான் சௌரியம்னாலும் அதுவும் பயன்படுத்திக்கலாம். இல்ல இரவு 1 வேளை மட்டும் பயன்படுத்திக்கிறேன். அப்படின்னு இல்ல காலையில நான் நேரத்துல எந்திரிக்கும்போது மட்டும் பயன்படுத்திக்கிறேன்னாலும் பயன்படுத்திக்கலாம். அது உங்க சூழல பொறுத்து நீங்க எப்படி வேணுமோ, அப்படி அத பயன்படுத்திக் கொள்ளலாம். அதனால இந்த அளவுல இத நான் சுருக்கமா உங்களுக்கு 10 மணி 11 நிமிஷத்துல இதை நிறைவு செய்து அமைகிறேன். உங்களுக்கு வேற எதுவும் கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். இல்ல ரமேஷ் ஐயா அவரோட அனுபவத்த சொல்றதா இருந்தாலும் சொல்லலாம்ன்னு கூறி அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கூறி அமைகின்றேன். ஓம். சிவானந்தர் அருளால ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன். ரொம்ப நன்றிங்க. நல்ல ஒரு ஆழமா அந்த விஷயத்த வந்து தெரியப்படுத்தி இது அவங்களுடைய சொன்னபடி அவங்களுடைய நாட்டை கருதி அவங்க அதை சரிபார்த்து எடுத்துக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்குது. நான் முன்னமே சொன்னபடி அது வந்து ரொம்ப லேஸ் ஆகுது. அந்த உபசம்ங்கிறது இல்லாமல் போகுது. அந்த தடிமனா இருக்கிறது அதெல்லாம் இல்லாம அது எம்டி ஸ்டொமக்கை வந்து அது ஃபீல் பண்ண வைக்குது. இது நல்ல விஷயம் தான் இது. குடல் நல்லா இருக்கு. குடலை கழுவி உடலை வாழ்த்தும். ஆமா ஆமா. இந்த வயசுக்கு நல்லா குடல் கழுவுறதுக்கு நல்லா இருக்கு. இப்ப எங்க வீட்டுல என்னுடைய பையன் கூட அதை வந்து சாப்பிட்டு இருந்தான். அவனுக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை. அவனும் நல்லா இன்ட்ரெஸ்டா சாப்பிட்டு இருந்தான். சவுண்டு கம்மியா இருக்கு. சவுண்டு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆமாங்க, வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க சரியா டவர் கிடைக்கலைங்க. போன்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். சரி சரி சரி. வேற யாரும் எதுவும் கேட்கறாங்களா? ஐயா ஆத்ம நமஸ்காரம் ஐயா. கணேஷ் ஐயா. ஆர்ஜி சேகர் ஐயா நமஸ்காரம். இப்போ தலைவலி வந்தா ஏதோ தைலம் எல்லாம் தடவுறாங்க. அதே மாதிரி கால் குடைச்சல வந்து எண்ணெய் எல்லாம் தடவுறாங்க. அது எப்படி அது எஃபெக்ட் ஆகுது? அந்த தோல் வழியா உள்ள போகுதுயா. இப்போ வயிற்று அதாவது வீட்டுக்கு தூரம் மென்சஸ் ஆகிறவங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அது மேல மேல அந்த தடவுனா வேலை செய்யுதுன்னு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி சில பேருக்கு பத்து அரைச்சு போடுவாங்க. அதாவது மிளகு பத்து தலைவலிக்கு போடுவாங்க. காய்ச்சலுக்கு போடுவாங்க. கால்ல சுக்கு பத்து அரைச்சு பாதத்துல தடவுவாங்க. மிளகும் அரைச்சு பாதத்துல தடவுவாங்க. விளக்கெண்ணெயும் பாதத்துல தடவுவாங்க. அது உடனே குளிச்சு அத காய்ச்சலுக்கு சொல்யூஷன் கொடுக்கும் அப்படிம்பாங்க. அந்த தோல் வழியா உள்ள போய் அந்த அப்சர்வ் அப்படி பண்ணிக்குது. பண்ணி அது நல்லா பண்ணுது. உள்ள உறிஞ்சுக்கிற தோல் வழியா
அது தைலம் வந்து போய் வேலை செய்யுது. ஆ ம். அதாவது மனசும் கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு மாற்றத்த உணர்றதுனால, அது ம். அலர்ட் ஆயி ம். சில செய்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ம். அது ம். மனசுக்கும் சேர்த்து இருக்கிறதுனால தான் சித்த மருத்துவம்னே அதுக்கு பேரு. ம். ஆயுள ம். அதிகரிக்க மன அமைதி வேணும். அதனால ஆயுள் வேதம்னு அதுக்கு பேரு. வேதம்னா உண்மை. இதுல சித்த மருத்துவம் அப்டின்னா, மனசுக்கும் சேர்த்து, மனசுக்கும் ஒரு உஷார் வர வைக்குது. ஏன்னா, என்னமோ நடக்குதே அப்டின்னு அத திரும்பி பார்க்க வைக்கிறோம். அதனாலேயும் ம். அது நல்லா உண்மை. ம். இப்போ எண்ணெல்லாம் சில பேருக்கு தடவுனா சீக்கிரம் ட்ரை ஆயிடும். சில பேருக்கு ஆமா. சீக்கிரம் ட்ரை ஆகாது. ரொம்ப லேட் ஆகும். நம்ம அது உடம்புல ஒரு சீதம், சின்ன உஷ்ணம் அத ஆ அதுதான். உடம்புல அவங்களுக்கு உடம்பு உஷ்ண உத்தேகமா இருக்கும். அவங்களுக்கு ம். சீக்கிரம் ட்ரை ஆயிடும். அப்புறம் உடம்புல உஷ்ணம் இருக்காது. அவங்களுக்கு சீக்கிரம் ட்ரை ஆகாது. ம். அது மாரி ம். அவங்க 3 விதமான உடம்புல எந்த உடம்போ, அதுக்கு தகுந்த மாரி அவங்களும் குறைவாகவோ, கூடுதலாகவோ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கெல்லாம் ம். அதிக உஷ்ணம் இருக்கும்போது தொப்புள்ள விளக்கெண்ணெய ஊத்துற மாரி எங்க அம்மா ஊத்தி தடவும். அப்புறம் ம். 2 நிமிஷத்துல இருக்கிற இடம் தெரியாம வர வரன்னு அதான். ஆயிரும். இந்த கரெக்ட். அளவுக்கு உஷ்ணம் வச்சிருக்கிற அப்படிம்போம். ம். நான் கொஞ்சம் ம். யோகம் ம். வேணுங்கிறதுக்காக அதிக உஷ்ணம் வச்சிருக்கிறேன்ப்பா, அப்படின்னு ம். சொல்லி ம். சொல்லுவேன். அந்த ம். உஷ்ணத்த ஜாஸ்தியானா தான் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவேன். இல்லன்னா உஷ்ணத்தோட இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவேன். அப்படின்னா தான் ம். எனக்கு அந்த வாசி வேகமா ஓடுறது என்னுடைய அனுபவத்துல இருக்கும். உலகியல சாதிக்கிறதுக்கு எனக்கு அது உடம்புல அதிக சூடு இருந்தா சாதிக்க முடியாது. ஆனா ம். ஆன்மீக சாதனைக்கு அதிக உஷ்ணம் இருந்ததுன்னா, இரவு ம். பொழுதெல்லாம் யோகம் பிரமாதமா நடக்கும். அதனால கொஞ்சம் ம். உஷ்ணத்த தக்க வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவேன். உஷ்ணத்த குறைக்க முயற்சி பண்ண மாட்டேன். யோகிகள் எப்பொழுதும் சூரிய நாடியில் இருக்க வேண்டும். சூரிய கலையில் ம். இருக்க வேண்டும் என்பதை நான் உணர்ந்து ம். இருக்கிறேன். அதனால கொஞ்சம் இப்படி இருப்பேன். அது சூடு எப்படி அதிகம் பண்ணுவீங்க? ஆ அது என்னன்னா, நீங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா, உடம்பு இயற்கையாவே சூடு ஆகறதுக்கு தயாரா தான் இருக்குது. நம்ம ஆ. சாமியே சொல்றாரு. கொஞ்சம் நாம கரெக்ட்டா நடந்தா என்ன ஆகுங்கிறாரு, உடம்பு சூடாயிரும். சூடானா உடம்பு என்ன செய்யும்? ரியாக்ஷன் பண்ணி வேர்வை வருங்கிறாரு. அப்ப ஆமா. சாமி ம். சூடாக்க தான் செய்யும். கரெக்ட். என்ன? ம். ம். அப் ம். அப்ப சதா பிராணாயாமியா இருந்தா என்ன ஆகும்? உடம்பு சூடு தானே ஆகும். ஆமாமா. ம். 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 அப்ப ஜீவன் இருக்குங்கிறதுக்கு அடையாளமே சூடு தானே. ம். ம். நரம்பெல்லாம் விரிஞ்சு குடுக்கும். அப்ப தேவையான அளவுக்கு அந்த பாதை வந்து சுத்தமாயிரும். அதுல இருக்கிற ம். கல்மிஷங்கள் எல்லாம், கழிவுகள் எல்லாம் நீக்கப்பட்டுரும். ம். அப்போ ம். நெருப்பு சுத்தமாகற மாரி இந்த சுத்த உஷ்ணத்தினால அதெல்லாம் ம். நீக்கப்படும். அதனால அந்த ம். நெருப்பு இருக்கும்போது கொஞ்சம் உடம்பு திணறத்தான் செய்யும். கொஞ்சம் தம் கட்டிட்டோம் அப்டின்னா, வாசி ஓடுறதுக்கு, தட்டி ம். திறக்கிறதுக்கு அந்த பாதை வழியா கொண்டு செல்வதற்கு பயன்படும். அதனால நானு இந்த மாரி கொஞ்சம் நானா உஷ்ண பொருள்களா அதிகம் சேர்க்கறது இல்ல. ஆனா, ஓ! ஓ! சாதாரணமாவே நான் இந்த குளியலு இதெல்லாம் கொஞ்சம் அதிகம் பண்ண மாட்டேன். ம். கொஞ்சம் ம். பார்த்து தான் அதிகம் குளிர்ச்சி தர்றத டக்குன்னு ஊத்தவும் மாட்டேன் மேல்ல. அந்த உஷ்ணத்த ம். இறக்குறதா மெதுவா தான் இறக்குவேன். ம். 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 ஜீரக தண்ணி, இந்த மாரி குடிநீர்கள்லாம் கூட அதிகம் குடிக்க மாட்டேன். குறைவா தான் குடிப்பேன். ம். ம். அப்போ ம். இஷ்யூ ஆகுதுன்னா, ஒரு சின்ன இதுல மனச வச்சு அது சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணிருவேன். அப்படி ம். கொஞ்சம் சின்னதா தான் கரெக்ட் பண்ணிக்குவேன். ஏதாவது சொல்யூஷன் இருந்தாலும், லைட்டா குடுக்குற சொல்யூஷன் மூலியமாவே ஃபுல்ஃபில் ஆகுற மாரி பார்த்துப்பேன். அந்த டெக்னிக்கலா யூஸ் பண்ணி. ம். இப்ப அதிக சூடா இருந்தா அது எப்படி குளிர்ச்சி ஆகுது உடம்ப? அதாவது நானு ஒரு எளிமையான முறையில உங்களுக்கு சொல்றதா இருந்தா, நம்ம குளியல வந்து பல்வேறு விதமா சொல்லியிருக்கிறாங்க. இடுப்பு ம். குளியல்னு சொல்லுவாங்க. குறிக்குளியல்னு சொல்லுவாங்க. அப்ப ம். இடுப்பு குளியல் மூலாதாரம் இந்த மலக்குதம்னு சொல்லக்கூடியது குளிர்ச்சி தரக்கூடியது. அப்புறம் குறிக்குளியல்னா, ஏதாவது நம்ம குளத்துல எங்கேயாவது கால் கழுவணும், டாய்லெட் போயிட்டு வந்துட்டு அப்டின்னா, அந்த ம். குறியில வந்து தண்ணி அடிப்பாங்க. அப்ப ம். அதுல குறிக்குளியல். வீட்ல வந்து முன்னால தண்ணிய கோரி ஊத்துவாங்க. அந்த ஒண்ணுக்கு போற இடத்துல. அப்ப அது ம். குறிக்குளில்னா அதோட உஷ்ணத்த கொஞ்சம் குறைக்கும் ம். அப்டிம்பாங்க. பழைய ம். காலத்துல தொப்புளுக்கு எண்ணெய் வைக்கிற வழக்கம் இருந்தது. அப்ப ம். ம். அதுலயும் உங்களுக்கு உஷ்ணம் குறையும். அப்புறம் ம். இன்னொரு வழி சொல்றதா இருந்தா, இப்போ ம். உதாரணத்துக்கு நான் சீதம் உஷ்ணத்த எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு உணர வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் மட்டும் சொல்றேன். இத நீங்க ம். அடிக்கடி பயன்படுத்தாது. என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சீதம், உஷ்ணம் நம்ம உடம்புல என்ன வேலை செய்யுங்கிறத நிரூபிக்கணும் இல்லையா? அதுக்கு ஆமா. நிரூபணமா ஒண்ணு ஒரு பெரிய அதாவது என்ன சொல்றது? அ பக்கெட்டு அல்லது ம். இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த டப்பா. டப்பு. டப்பு டவ்விம்பாங்க.
டப்பு ம். அல்லது டப்பும்பாங்க. ம். அதுல வந்து நீங்க ஒரு நாற்காலியில உட்கார்ந்து கொண்டு உங்க 2 காலையும் குளிர்ந்த ம். தண்ணீர் ம். இருக்கிற ம். உங்க 2 பாதத்தையும் கொஞ்ச நேரம் வச்சுட்டீங்கன்னா, உங்க ம். சிரசுல இருக்க உஷ்ணம் கூட உங்க பாதம் வழியா தண்ணீர்ல போயிரும். ம். தண்ணிய ம். நீங்க முதல்ல தொட்டு பாருங்க கால் வைக்கிறதுக்கு முன்னாடி. கால் வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணிய தொட்டு பாருங்க, தண்ணி வெதுவெதுன்னு ஆயிருக்கும். ஓ! மொத்த உஷ்ணம் ம். தண்ணீல இறங்கிருச்சு. இப்படி ம். குளிர்ச்சி வேணா நீங்க பண்ணிக்க முடியும். இதே இது ம். இன்னும் சூடு இருக்கிற கால் பொறுக்கிற ம். சூடு, நரம்பு பொறுக்கிற சூடு இருக்கிற ம். வெந்நீர் உங்க கால ம். வச்சீங்க, உடம்புல சூடு இல்லன்னா, ம். உடனடியா அந்த கால் பாதம் வழியா அந்த சூடு உங்க உடம்புல உடம்புல. ஓ! ஏற ம். ஆரம்பிச்சு நரம்பு வழியா ஏறி, ஒண்ணுக்கு ம். பேர அந்த உள்தலம் இருக்கு இல்லையா? அது ம். ம். சிறுநீர கூட்டிட்டு வந்தா எப்படி வீங்குமோ, அந்த மாரி ம். அது வீங்க ஆரம்பிச்சுரும். அப்பதான் உங்களுக்கு ம். தெரியும். நம்ம நரம்புல சூடு ஏறிடுது. அதனால ம். தான் இது புடைக்குது, ம். விறைக்குதுங்கிறது தெரியும். ம். அப்போ நரம்பு வழியாக இந்த மாரி உஷ்ணத்த குறைக்கவும் முடியும், ஏத்தவும் முடியும். ம். அதுவும் முகத்தின் வழியாகவே ஏத்த முடியுங்கிறத நீங்க புரிந்து கொள்வீர்கள். இப்படி நமக்கு வேணுங்கும்போது, இப்படி சில ட்ரீட்மெண்ட்டா பண்ணிக்கலாம். அதனால பச்சை தண்ணி குளியலும் இருக்குது நமக்கு, வெந்நீர் ம். குளியலும் இருக்கு, இயற்கையான ஆத்து குளியலும் இருக்குது. இது எது நல்ல ம். குளியல் அப்படிங்கிறத நம்ம பக்குவமான முறையில குளிச்சோம்னா, அந்த சீதம் ம். உஷ்ணத்த சமநிலையில வைக்கிறதுக்கு தான் குளியல்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் ம். எண்ணெய் குளியலும் அதான் சொல்லப்பட்டிருக்கு. இதுல ம். பஞ்சகற்ப குளியல்னு வேற தனியா யோகிக்கின்னு இருக்குது. அது இன்னொரு ம். நாளைக்கு நம்ம பத்தி பேசிக்கலாம். ஐயா இப்ப குடிக்கும்போது முதல் தண்ணி வந்து தலையில தான் ஊத்த வேணும்ன்றாங்க. அது கரெக்ட்டுங்களா அது? ஆ அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, பச்சை ம். தண்ணி நீங்க எத்தன மணிக்கு குளிக்கிறீங்கங்கிறத பொறுத்தது இருக்கு. இப்ப ம். பச்சை தண்ணி நல்ல ஜில்லுன்னு இருக்கிற நேரம் காலை நேரம். ம். அதுல இந்த பச்சை தண்ணீல வந்து அமிர்தம் சொரிந்திருக்கும் அப்போ. அத ம். விஷபாகம், அமிர்த பாகம்னு வள்ளலார் குடிக்கிறதுக்காக சொல்லும்போது சொல்றாரு. குளிக்கும்போது ம். அது ஒரு பிரச்சனை இல்ல. ஆனா நீங்க ம். முழு கொதி நிலையில இருந்தீங்கன்னு வைங்க, பெட்ல ம். இருந்து வந்திருக்கீங்க, நைட்டு பூரா ஆர்சி பில்டிங்கு, உடம்பு கொதி ம். நிலையில அப்போ ம். கொதி நிலையில இருக்கிற நீங்க, உடனடியா ம். பச்சை தண்ணி மேல ஊத்தும்போது நரம்பு சூடா இருக்குது இல்லையா? அந்த ம். பச்சை தண்ணி விழுந்த உடனே, அந்த தல பச்சை தண்ணி சூடாகும். இறங்கிரும். ம். ம். அந்த ம். ம். குளிர் இறங்கி நரம்பு விரிஞ்சிருக்கு இல்லையா? பச்சை ம். தண்ணீ நீர் கோர்த்துட்டு தலைவலி இந்த மாரி பிரச்சனைகள ம். ஏற்படுத்தும். அப்ப ரைட். நீங்க ம். என்ன பண்ணணும்னா, வெளியே உலாவுதல் செய்து கொண்டு, ஃபேன் ம். காத்துல கொஞ்ச நேரம் வெளிக்காத்து படுற மாரி கொஞ்சம் உலாவி, நார்மல் பொசிஷன்ல பாடி கொஞ்சம் கூலிங் ஆனதுக்கு அப்புறம் தான், நீங்க பச்சை தண்ணீல குளிக்கிறதுக்கு போகணும். ம். அப்ப இந்த தண்ணிய அதாவது நான் ஓரை பார்த்து கூட அத குளிக்கிறது உண்டு. எனக்கு என்ன வேணுமோ, அதுக்கு ம். தகுந்த அண்டா நெறைய தண்ணி முதல்லயே ஃபில் பண்ணி வச்சிருப்பேன். கரெக்ட்டா அந்த ம். ஓரை நேரத்துல எனக்கு என்ன வேணுமோ, அது ம். சம்மந்தப்பட்ட ஓரையில போய் குளிப்பேன். அன்னைக்கு அந்த பொருள ம். நான் அடைஞ்சிருவேன். அந்த மாரி கூட ம். நான் அது இங்க நமக்கு ம். வேண்டாம். சாதாரணமா ஆ. நான் என்ன சொல்றேன், பிராணம் நிறைஞ்சு ம். இருக்கிற பட்சத்துல தான் குளிக்கிறது ம். நல்லது. அதாவது ம்ஹ்ம். வெயில் சூடான வெய்ய தண்ணி குளிக்காத நல்லதில்ல உடம்புக்கும்பாங்க. அதாவது அதுல இருக்கிற ம். பிராணம் போயிருச்சு. அதுக்கப்புறம் நீ அத ம். குளிக்கிறது பிரயோஜனம் இல்ல அப்டிம்பாங்க. இந்த போர்ல ம்ஹ்ம். இருந்து காலையில வெதுவெதுப்பா தண்ணி வரும். நல்லா இருக்குன்னு ம். சில பேர் சொல்லுவாங்க. ஆனா அதுல பிராணனே ம். கிடையாது. கொஞ்ச நேரம் அந்த ம். தண்ணிய ஆற வச்சு அதுல காற்று புகணும். அந்த பிராணன் ம். அதுல சேரணும். அதுக்கப்புறம் அந்த ம்ஹ்ம். தண்ணி குளிக்கிறது தான் நல்லது. அப்படி ம். போர் தண்ணி குளிச்சா, நீங்க தலைவலியா உடனே குளிச்சாலும் ஒண்ணும் செய்யாது. அது கொஞ்ச ம். நேரம் வச்சு குளிச்சாலும் அது ஒண்ணும் பண்ணாது. ஆனா, ம். நீங்க அண்டா ம். நெறைய தண்ணி நாளே ஊத்தி வச்சிருந்தீங்கன்னா, ம். அந்த ம். தண்ணீல இந்த பானம் நல்லா அமிர்தம் காலையில விடியற்காலை நேரம் பிரம்ம முகூர்த்தத்துல ம். வந்த அது அதுல ஏறி இருக்கும். அந்த ம். தண்ணீய ம். நீங்க குடிக்கும்போது, கொஞ்சம் ம். இயற்கையில உலர்ந்து உடம்பு குளிர்ந்ததுக்கு அப்புறம், ம். முதல் தண்ணீய தலைக்கு தான் ஊத்தணும். தொடையில லேசா ஓ! ஒரு சாம்பிள் எந்த அளவுல குளிச்சிருக்குன்னு தெரிஞ்சு உடம்பு உதாரணம் ஆகறதுக்கு உஷாராகறதுக்கு ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க எடுத்த உடனே தலைக்கு தான் ஊத்தணும். அப்பதான் ம். தலையிலிருந்து கீழ் நீர் சூடு பாத வழியா கீழ இறங்கும். ம். அப்ப ஒரு 4, 5 வாளி தண்ணி ஊத்தணும். ம். இப்ப எல்லாரும் காக்கா குளியலு 2 மக்கு ஊத்திட்டு தண்ணி ம். செலவாகக்கூடாதுன்னு நெனைக்கிறான். அது அப்படி ம். இல்ல. ஒரு நல்ல செழிம்பா ஒரு 4, 5 மக்கு 10 மக்காவது ஊத்துனா, முதல் தண்ணி ஊத்துனா, சிரசுல ம். இருக்கிற உஷ்ணம் குறைஞ்சிருச்சுன்னா, அந்த உஷ்ணம் ம். நேரா வயித்துக்கு வரும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, வாயில கொஞ்சம் தண்ணிய முதல்லயே கொப்புளிச்சுட்டு, வாயில கொஞ்சம் தண்ணி வச்சுப்பாங்க. ம். அப்ப நீங்க ம். நாக்குல உள்ள உஷ்ணம் அந்த வாயில வந்து இறங்கி, நேரா வயித்த ம். குடல பாதிக்காது. அப்ப அத நீங்க ம். துப்பி இந்த மாரி குளிக்கிறத பத்தி பேசும்போது இன்னும் நுட்பமா சொல்லணும்.
இருந்தாலும் இந்த அளவுல போதும். வெந்நீர் குளியல்னா அளவான உஷ்ணமா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி தோல் பொறுக்கிற அளவா இருக்கான்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா கீழ இருந்து மேல் நோக்கி ஊத்திட்டு போய் தான் கடைசியில தலைக்கு ஊத்துவாங்க. கோமலம் கழுவி கடைசியில தலைக்கு ஊத்துவாங்க. பச்சை தண்ணிய மேல இருந்து கீழ் நோக்கி ஊத்துறது தான் வழக்கம். அதனால இந்த முறைய தெரிஞ்சுட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம்னு சொல்லிக்கிறேன். ஓரளவுக்கு சொல்லி. ஆமா. நன்றி ஐயா. ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம். நன்றிங்க. ரொம்ப நல்ல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நம்ம நிறைவு பண்ணிடலாங்களா? சரிங்க. சரிங்க. அப்ப நாளைக்கு வந்து நம்ம சித்தவேதத்தினுடைய 12ஆம் அத்தியாயத்தையும் அதை தொடர்ந்து 7வது பாகம் ராமதீர்த்த விஜயம்ங்கிற அந்த 7வது பாகத்தையும் நம்ம தொடர்ந்து கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். 7வது பாகம் இன்னைக்கு பண்ணதுங்களா? 7வது பாகம் தான் முடிஞ்சிருக்கு. 8ஆம் பாகம். முடிஞ்சது. அப்ப 8ஆம் பாகம். ஓகேங்க. அப்ப 8ஆம் பாகம் வந்து நாளைக்கு நம்ம தொடர்ந்து கவனிப்போம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும்